ஹாய் ஹலோ. நம்ம இன்னைக்கு ஜிகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர்ஸ் அஃபேர். ஓகே. ஸோ நம்ம அப்போ அப்படியே கதைக்குள்ளே போகலாம். இதில் வந்து ஜிகேக்கு 28 இயர்ஸ் ஆகுது. ஜிகேக்கு கல்யாணம் வந்து அவருக்கு 24 இயர்ஸ் இருக்கப்போ நடந்திருக்கும். அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சிக்காக இருக்காங்க. ஸோ தட் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற பட்சத்தில் ஜிகே கிட்ட பேசி ஜிகே வீட்டில் வந்து ஓகே வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே கல்யாணம் நடந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரு சரியான சைக்கோ. இவன் அங்கே போனால் டவுட்டு, இங்கே வந்தால் டவுட்டுன்னு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் கல்யாணம் ஆகி ஒரு 3 மந்த் கிட்ட இவங்க ஒன்றா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு அடிக்கடி ஜேகே சந்தேகப்படுறதுனால ஜேகே ஜேகே பற்றி சொல்லவா வேணும், எல்லாருமே அவனை தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கவே அவளுக்கு வந்து இன்செக்யூரிட்டி அதிகமாக ஃபீல் ஆகி அவள் வந்து ஜிகே கூட பேசுறது வந்து எப்போ பேசினா ஓ எவ கூட போய் ஊர் சுற்றிட்டு வர, நீ அவ கூட தான் இருந்திருப்ப, இப்படின்றது அவளோட கான்வர்சேஷனாகவே இருக்கும் ஓவராலாக. ஸோ ஜேகேக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டே அவன் மேலே போயிடுச்சு. ஒரு 1 இயர் ஆனிவர்சரி வரத்துக்குள்ளேயே ஜேகேக்கு வந்து சி இவளா அப்படின்ற மாதிரி ஆயிட்டான். ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து மீரா. ஓகே. ஜேகே வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ தான் ஒர்க் தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. காலையிலேயும் மீரா எந்திரிச்சு உட்காந்துட்டு அவன் ஃபோனில் ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இன்னைக்கு அங்கே தான் வந்துடு, மீட் பண்ணலாம். ஆமாம் ஈவினிங் பார்ட்டி இருக்குல்ல, அதான் சொன்னல ஜோஷ்வா, அந்த இடத்துக்கு வந்துடு. சரி 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 அப்படின்னு அந்த ஃபோனில் அந்த பையனும் பேசிக்கிட்டே இருக்கான். ஜேகே அவர் பாட்டுக்கு கிளம்புனாரு. கிளம்பிட்டு கீழே இறங்கி வராரு. அம்மா கிளம்புறேன். ஆமாம்மா சரிப்பா. ஏன் பொண்டாட்டி என் கையில் சொல்லிட்டு போக முடியாதா அப்படின்னு மேலேருந்து ஒரு குறை கிளம்புறேன் அப்படின்னு ஜேகே வெளியே போயிட்டாரு. அந்த பொண்ணு கீழே இறங்கி வருது வேக வேகமாக. ஜேகே வண்டி எடுத்துட்டு சரி ஸ்பீடு காலேஜில் தான் வந்து நிறுத்துறாரு மனுஷன். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கும் அவ வாய்ஸ் அந்த காலையில் கிளம்புறப்ப கேட்டாலே. வந்து நிறுத்திட்டு ஜேகே உள்ளே போகிறான். இப்படி தான் அவனோட டேஸஸ் போகுது. அவனோட ஒவ்வொரு டே ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இந்த மாதிரி தான் நரகமாக ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து 3-4 இயர்ஸாக அவனுக்கு இப்படி தான் இருக்குது. அவன் லைஃப்பில் எந்த சேஞ்சஸுமே அவனுக்கு வந்து வரல. அந்த பொண்ணுக்கிட்ட டிவோர்ஸ் கேட்டாலும் என் அம்மா என்னை கொண்டுடும், என்னால் டிவோர்ஸ்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி. அது எப்படின்னா இப்போது ஜேகேவே ஒரு மாதிரி டாக்ஸிக்காக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் அது சும்மா பசங்க கூட ஊர் சுற்றுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே பண்ணிகிட்ருக்கான். ஸோ மீரா வந்து இப்படி தான் ஓகே எதுக்கு எடுத்தால் சந்தேகப்படுற ஒரு கேரக்டர். இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டிக்கு வாக்கப்பட்டு பாவம் குழந்தை வாடி போச்சு. ஜேகே அதனாலே பொண்ணுங்கனால அப்படியே இரிட்டேட் ஆகும் ஜேகேக்கு. ஸோ இப்போது ஒரு கிளாஸ் உள்ள போகிறான். எல்லோரும் நேற்று கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணிங்களா, எல்லாருமே பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேகே வந்து வயன் சார் கம்மியர் சார் எல்லா ப்ராஜெக்ட் கலெக்ட் பண்ணு அப்படின்றாரு. வயன் வந்து இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ கண்டிப்பாக மேடம் பேர் வந்து ஜேகே வாயிலேருந்து வராமல் இருக்கவே இருக்காது. ஒரு நாளையில் எப்படியாவது அவ்வளோ 3 டைம்ஸ்னால் எதுக்காச்சும் கூப்பிட்ருவான். அவளும் கலெக்ட் பண்ணுறா. சார் கொண்டு போய் ரூமில் வச்சுரு. ஓகே சார். பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் போ. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த அங்கேயே டெஸ்க் மேலே வச்சுட்டு அவள் போய் அவள் பிளேஸில் உட்காரா. ஜேகேவும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணா. ஜேகே அந்த ஒரு மேத் ப்ரொஃபஸர். ஓகே. ஸோ மேத் ரிலேட்டடாக இவங்களுக்கு ஏதாவது சம் தர்றதும் அதை சால்வ் பண்ணி இவங்க கொண்டு வரதும் ஒரு மாதிரி இந்த வீட்டில் இருக்க ப்ரெஷரெல்லாம் ஸ்டாஃப் யார்கிட்ட காட்டுவாங்க சொல்லுங்கள்? ஸ்கூலுக்கு வந்தோ காலேஜுக்கு வந்தோ தானே காட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் சாரும் வீட்டில் இருக்க மொத்த ப்ரெஷரையும் இங்கே வந்து தான் இறக்குவார். யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் போதும் அப்படியே பட்டாசு மாதிரி சரவெடி மாதிரி வெடிப்பான். ஒரு வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டீங்க அப்படின்னு அவன்கிட்ட திட்டு வாங்காத ஒரே ஆள் வயன் மட்டும்தான். அதனாலே என்னமோ ஜேகேக்கு வந்து வயன் பார்த்தா மட்டும் சரி வேணாம் திட்ட வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீல். இது லவ்வா அப்போல்லாம் என்னன்னு ஜேகே கிடையாது. இவ்வளோ திட்ட வேணாம், அவள் ஏதாவது தப்பே பண்ண கூட அந்த லாஸ்ட் வார்னிங் அந்த மாதிரி வந்து விட்டுருவார், திட்ட மாட்டார். ஸோ இப்படி தான் இவங்களோட டேஸஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. இன்னைக்கு நைட் வயனோட வீட்டில் வயனோட ரூமில் வயன் படுத்துட்டு இருக்கா. எனக்கு அவரை பார்த்தாலே இப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. ஜங்குக் சார் அவரை பார்த்தா ஏதோ பெருசாக இழந்துட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அவரை பற்றி யாருக்கும் எதுவுமே தெரியல. நான் என்ன பண்ணுறது, எப்படி உங்ககிட்ட க்ளோஸ் ஆகுறது, அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது? அவரை பற்றி எதுவுமே தெரியல நமக்கு. ஏதாச்சும் 1-2 தெரிஞ்சால் கூட அட்லீஸ்ட் அவரை ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல் ஆகுது. ஆனால் நமக்கு அது கூட தெரியலையே. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அவர் கிடைக்கவே மாட்டாருன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சும் நான் எப்படி அவர் பின்னாடி இப்படி சுற்றிட்டுருக்கேன்? ஏன் சுற்றிட்டுருக்கேன்? எதுக்காக? எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சிரிக்கிறத பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை.
அப்படின்னு அப்படியே அவள் சீலிங் பார்த்துட்டு அவளுக்கு அவளே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ஸ்லோவா அவள் கண்ணை மூடுறா. கண்ணை மூடி நல்ல ஒரு தூக்கம் தூங்கி காலையில் எழுந்திரிச்சு நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்பி வரா. அதை சை ஜேகே கிளம்பிட்டான். அந்த பொண்ணு காலையிலே தான் தும்னு கத்திக்கிட்டு இருக்கு. உன் பையன்கிட்ட சொல்லு, என்னம்மா நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, உங்கள் அப்பா டெத் பெட்டில் இருக்காருன்றதுனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் பையன் வாழ்க்கை உன்னை கட்டினதோடு போச்சு. ஒரு சாப்பாடு கூட பண்ண மாட்டியா, எனக்கு முடியலன்றதுனால தான் உன்கிட்ட கேட்டேன். ஏன் ஒரு வேளை உன் பையன் கேன்டீனில் சாப்பிட்டா செத்துற மாட்டான். என்னம்மா இப்படிதான் பேசுகிற, வேற எப்படி பேசணும்? உன் பையன் எவ கூட ஊர் சுற்றிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும் சொல்லு? ம், யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் கூட இருந்தாலும் இவ்வளோ வருஷத்தில் பொண்டாட்டி ஒரு நாள் என்ன ஆசையாக தொடுறானா? ஜிகே அம்மாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. என்ன இந்த பொண்ணு இதெல்லாம் நம்மக்கிட்ட பேசுது அப்படின்ற மாதிரி. சொல்லு, உன் பையன் உன் புருஷன் கூட உன்னை தொடுவான் போல. ஆனால் எனக்குன்னு வாங்கிச்சேன், என்னை தொடக்கூட மாட்டான். அவன் கண்ணில் ஒரு ஃபீலிங்ஸே இல்லை என் மேலே. உன்னை பார்த்தா எனக்கு அப்படியே அவன் யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அதனால தான் என்னை தொடக்கூட மாட்டேங்கிறான். இல்லைனா ஆசைக்கு பொண்டாட்டி வேணும்ல, வருவான்ல. பார்த்துக்கிறேன், உன் பையன் எவ கூட சுற்றுறான்னு நானும் பார்க்குறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்ன ஆனாலும் சரி அவன் எனக்கு தான். எவ்வளோலையும் அவன் சொந்த கொண்டாடவே முடியாது. நீ கூட தான் இன்னொருத்த கூட ஊர் சுற்றிட்டு இருக்க. என்ன சொன்ன? நானும் தான் பார்க்குறேன். தினம் என் போல உட்காந்துருந்தாலும் எவனோ ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நீ கூட தான் எவனையும் கூப்பிட்டு பப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு இருக்க. என் பிள்ளை உன்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கானா? அது எப்படி கேட்பான்? ஏன்னா அவனும் இன்னொருத்தி கூட ஊர் சுற்றிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி கேட்க வாய் வரும்? மா என்னப்பா அமைதியாக உள்ளே போங்கம்மா. சரி உள்ளே போமா. நான் வேணாம், என் பேச்சை கேட்டியா? நீ கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சல, தயவு செஞ்சு போயிடு, நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமா போயிடுமா. இந்த மாதிரி நீ கண்டவகிட்டலாம் திட்டு வாங்குறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவளை நான் எதனா பண்ணிடுன்னு ஏன், அதுக்கப்புறம் உனக்கு ஆள் இல்லாமல் போயிட போகுது பார்த்துக்கிறதுக்கு. உன்னையும் உன் புருஷனையும் பார்த்துக்கணும்ல. மரியாதை உள்ளே போயிடுமா. ஜேகேயோட டேட் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காரு. ஜேகேயோட டேடுக்குமே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இறந்து போனவர் ஜேகேயோட டேடுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேட்டிவ். ஸோ அவர் இன்சிஸ்ட் பண்ணி தான் ஜேகேயோட அம்மா வந்து ஜேகேவை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம பையன் வாழ்க்கையை நம்மளே இப்படி கெடுத்துட்டோமே அப்படின்றதுனால அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி. என் பையனை நான் சந்தோஷமாக பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ அவங்க டேடும் மாமா எந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. ஜேகே, உனக்கு என்னடி வேணும், என்ன உன்னை தடவணுமா, வா அப்படின்னு அவள் சாரி பல்லுவை பிடிச்சி அப்படியே இழுக்கிறான். அவள் ஷோல்டரில் குத்திருக்க அந்த பின் அப்படியே பிஞ்சிட்டு வருது. பொண்ணு உன் கூட நான் படுப்பேனா, நான் உன்னை தொடவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த பல்லு இழுத்து அவள் மேலே போட்டுட்டு அவள் பாட்டுக்கு ஏறி போகிறா. ஜிகேக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அவளா கேட்குறா, எதுவும் பண்ண மாட்டேன்றான்னு. புறம்போக்கு பா, இழவற்றவள் என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழ்க்கையா இது. நான் தான் எங்கன்னா ஓடி போயிடணும் போல இவளை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு. சீ, என் உயிரை எடுக்கிறா. அப்படியே ஜிகேக்கு அவன் காது கழுத்து எல்லாமே கோவத்தில் பிங்க் கலரில் ஆகுது. ஜிகே அப்படியே கடன்னு அவன் பேக் எடுத்துட்டு கிளம்புறான். சரி ஸ்பீடு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ப்ரீத்தே பண்ண முடியல, அவ்வளோ கோவமாக வருது. வந்து அவன் கேபினில் உட்காந்துருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார். என்ன டெஸ்ட் நோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டெஸ்ட் நோட் எடுத்துகிட்டு போயிடவா? நான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன் அன்றைக்கி. ஆமாம் சார், நேற்று சொன்னீங்களே. எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருக்காங்களா? ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க சார். நீ ப்ரிப்பேர்டாக? ப்ரிப்பேர்டா அயன் சார் அப்படின்னு ஜிகே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறான். சார் நீங்கள் ஓகேயா? அப்படியே வயன் பொறுமையாக கிட்ட வரலா, அவனை டச்லாம் பண்ணல. கொஞ்சம் நான் தண்ணி எடுத்து சரியா? ஓகே சார் அப்படின்னு அவளும் அங்கே இருக்க அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து ஓப்பன்லாம் பண்ணி தரா. பிகாஸ் அவன் ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவளுக்கு நல்லா தெரியுது. என்னங்க, அவளே லைட்டாக பாட்டில் கையிலையும் பிடிச்சிக்கிறான். அவன் தான் வாங்கி வாயில் ஊற்றுறான். பட் ஸ்டில் அவள் அந்த பாட்டமில் அவளோட ஹேண்ட் வச்சு அந்த பாட்டிலை பிடிச்சிக்கிறான். நீங்கள் ஓகே தானே சார்? நான் ஓகே தான், நீ டெஸ்ட் நோட் எடுத்துப்போம் அப்படின்னா அவளும் டெஸ்ட் நோட் எடுத்துட்டு என்ன நினச்சானே தெரில, அந்த டெஸ்ட் நோட் அங்கே வச்சுட்டு சார் என்னம்மா, ம் ஏதாவது ப்ராப்ளம்னா யார் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா போயிடும்.
நீங்கள் ஷேர் பண்ணுற பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறவங்கள பார்த்து பேசுங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு அவங்க சொல்யூஷன் தரலனா கூட அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணதுனால நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணலாம். ஏகே அப்படியே வாயனையே பார்த்துட்டு இருக்கான். நீ போமா. சாரி ஏதாவது அட்வான்டேஜ் எடுத்திருந்தா. பட் ஸ்டில் நீங்கள் உங்கள் ஃபேஸை பார்த்தாலே ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு நல்ல ஃபீல் ஆகுது. இப்போ இல்லை, நான் நிறைய டைம் உங்களை இந்த மாதிரி பார்த்துருக்கேன். எனக்கு கேட்கணுன்னு தோணும். நீங்கள் நல்லா இருக்கீங்கள்ட, எந்த பிரச்சனையும் இல்லையே. ஜேகே அப்படியே ஸ்லோவாக எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வாயனோட தலையில் கை வச்சுட்டு, உன் வயசுக்கு நீ இவ்வளோ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓ. ஓகே சார் அப்படின்னு அவள் அந்த நோட்டெல்லாம் எடுத்துட்டு திரும்பி போகிறா. ஜேகே அப்படியே கண்ணை மூடிட்டு, யார்கிட்டனா சொன்னீங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆகுங்க, அவங்க சொல்யூஷன் தரலைன்னா கூட நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கல்ல அப்படின்னு அவள் சொன்னது தான் எனக்கு அப்படியே காதில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஹால் என்னமோ இத்தணுன்னு இருக்கா. ஹாய் பத்யா. ஆனால் அவள் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம் தான்ல. யார்கிட்டயாவது நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நம்ம குழம்புனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாமோ. பேசாமல் மச்சான போய் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறா. சொல்கிறா, என்னடா பண்ணுறேன் நானா? என் பொண்டாட்டி பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்னா போயிட்டுருக்கேன். பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டியாடா? அப்படி தான் அவள் காலில் விழுந்துட்டேன்னா சண்டையே வராது. நான் எதனா ஒன்று சொல்கிறேன் அதே கந்த பேரை கத்த எதுக்கு? யாபா என்னாலாம் தாங்க முடியாதுபா, எனக்கு நெஞ்சு வலி வந்து நான் வச்சு செத்து போயிடுவேன். உடம்புக்கு நான் எனக்கு ஒரு கஷ்டம்னு உனக்கு ஃபோன் பண்ணா நீ அதுக்கு மேலே குழம்பு போன போய் மயிறு. என்னடா சொல்லு. ஒன்றும் இல்லைடா, இந்த மீரா என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னுமாடா அவள் செய்யாவல அப்படின்னா தாண்டா பண்ணுறான். நீ மச்சான் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியல. உனக்கும் எனக்கும் இல்லை என்ன இருக்கு? நீ அவள் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறாடா. தொடவே மாட்டேன்ற, நீ அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாடா. என்னடா சொல்கிற? ஆமாம், உங்கள் பையன் என்ன தொடராரா? உன் புருஷனே உன்னை தொடுவான் போல. எனக்கும் வாச்சிருக்கானே நீ அம்மா கிட்ட கேட்குறாடா. ஐயோ ஐயோ என்னால் முடியல ராஜிமினா. அப்படியே உங்களுக்கு என்னடி இதானே வேணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ்லாம் கிட்டமா உன்னை தொடவே விட மாட்டேன்டா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. எனக்கு புரியவே இல்லைடா. ஒருத்த என்ன நினைக்கிறா, என்ன சொல்ல வரா? அப்பா காலையில் நீ நடந்தது பாரு என் வீட்டில் ஒன்று, அவளை எதனா பண்ணிடலாம் போல இருந்தது எனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். அது மாதிரி பிலீவ் பண்ணவே கஷ்டமாயிடுச்சு. இல்லைங்களா? ம் இவகிட்ட நான் எப்படா டிவோர்ஸ் வாங்குறது? தெரியலையே மச்சான். அந்த பொண்ணு டிவோர்ஸும் தரமாட்டேன்னு சொல்லிச்சு, நீ தான் சொன்ன போன வருஷம். ஐயோ எனக்கு என்ன பண்ண எதுவுமே புரியலடா ஜிம்னா. அப்படி நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே இருக்கவே, எக்ஸ்கியூஸ் மீ சார், கமன் வான் ஒரு நிமிஷம் இரு. சரிடா. என்னம்மா? சார் ஒரு 2 நோட் மட்டும் மிஸ் ஆகுது, நான் தேடி எடுத்துகிட்டு போயிடுவா. சரி பாரு அப்படின்றா. ஜிமன் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கா. சொல்கிறா, அதான்டா என்ன பண்ணுறதுனே தெரியல. முடியலடா ஜிமனா என்னால், திருப்பா இருக்கு. வாயனாங்க தேடிட்டு இருக்கா. பட்ஸ்ட்டு ஜேகே பேசுறது எல்லாமே அவள் காதில் விழுது. கேட்டுக்கிட்டே தான் நோட் தேடிட்டு இருக்கா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. அப்படியே வீட்டுக்கே போவேணா, நம்ம எங்கன்னா போயிடலாம். இல்லை தனியாக பீச்சில் கூட ஸ்டே பண்ணிடலாம் போது அந்த வீட்டில் போட்டு. போய் படுத்து நிம்மதியே இல்லைடா, தூக்கமே இல்லை. இழவெடுத்தவ காதில் அப்படியே கத்தினே இருக்கா. ஏதோ ஒன்று நச நச நசன்னு சொல்லிக்கிட்டே முடியல ஜிமினா. வேண்டாம், என் அப்பா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு ஆயிடுச்சு. வயன் அப்படியே ஒரு செகண்ட் பாஸ் ஆயிருப்பா. ஜேகேவும் வயனை பார்த்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருப்பான். ஸோ அவன் இல்லை ஏன்டா கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவள் பாஸ் ஆனதை ஜேகே நோட் பண்ணிட்டான். அப்படி அவளே பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிவன் கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. சொல்கிறா, என்ன அமைதிட்ட ஜேகே அப்படி சைலண்டாகவே இருக்கான். வயன் ஒரு 5-6 செகண்ட்ஸ் கிட்ட அப்படியே பாஸ் ஆகிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறா. எழுந்திரிச்சு நான் போயிட்டு அப்புறம் வரேன் சார் அப்படின்னு போயிட்டா. நோட்டையும் எடுத்துகிட்டு போகல. ஜிமினா என்னடா? சரி ஒன்றும் இல்லை வை. பொம்புக்கே ஏதோ ஒரு ஷாக்காக சொல்ல வர மாதிரி வந்துட்டு என்ன சொல்லு. இதில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா. சரி நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டே இருந்தேனா. ம் அவள் அப்படியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு மாதிரி நின்ட்டா. ஆ அப்புறம் வந்த நோட்டை கூட எடுக்காம நான் அப்புறம் வரேன்ட்டு போயிட்டா. அப்படியா?
சரி அப்படியே கடகடன் பின்னாடி ஏஞ்சி போய் ஏந்திரு ஏன்டா ஏந்திரா பொம்புக்கு சரிடா அப்படியே எந்திரிக்கிறான் ஜேக்கு எந்திரிச்சதும் அந்த பொண்ணு எந்த பக்கம் போயிருக்கோம் கிளாஸ் வழியாக தான் போயிருப்பா ஸோ அது வழியாக போய் பாரு என்ன பண்ணுறான் போ வேகமாக போ அப்படின்றான். ஸோ ஜேகே வரான் வந்தா அங்கே ஸ்டேர்ஸ் கிட்ட வாயின் அப்படியே ஸ்டேர்ஸோட அந்த ரெயில டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுட்டு நின்றுட்டு இருக்கா. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஜேகே பா டே அழுது நின்றுட்டு இருக்காடா அழுறாளா ஜேகே மவனே வேலையை காமிச்சிட்ட போலி என்னடா நாயே அது உன்னை லவ் பண்ணு போல அதனால தான் அழுகுது தெரில. நீ ஷோரா சொல்லு நீ கல்யாணம்னு அப்போ தான் உங்ககிட்ட பேசிட்டு நான் அவளை தானே பார்த்துருந்தேன் என்ன தேடிட்டு இருக்கா எங்கே தேடிட்டு இருக்கா அப்படின்னு எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல எதுனா தொலைச்சிட்டானா என்ன பண்ணுறது பார்த்துட்டே இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னதும் அப்படி நின்ட்டா ஒரு செகண்டு என் கண்ணுலேயே இருக்கு இன்னும் கூட அவள் அப்படியே அமைதியாக நின்னுது. ரைட்ரா சரி கேபின் போயிடு. ஜேகேவும் அவன் கேபினில் உட்காந்துட்டான். ஜிமினா லவ்வடா பண்ணுவா கண்டிப்பா இப்போ நமக்கு ஆசையை வளர்த்துட்றாதரா எனக்கு அப்படியே லவ்னதும் உதுக்குள்ள குஜால்ஸாக ஃபீல் ஆகுதுடா ஆகட்டும்ன்றேன். இவ கூட இரு உன் பொண்டாட்டியோட பிரச்சனை என்ன சொல்லு நீ எவ கூடயோ இருக்குன்றது தானே நிஜமாவே ஒருத்தி கூட இரு என்ன பிரச்சனை ஆகிட போகுது டே ஜிப்னா என்னான்றேன் உன் பொண்டாட்டி பிரச்சனையே அதுதானே. ஆமாம் நீ யார் கூடயோ இருக்க அதுதானே அவளோட மெயின் இதுவே. நீ உண்மையாவே ஒருத்தி கூட இரு இவன் உனக்கு ஃபிசிக்கலாக உன்னை சப்போர்ட் பண்ணுறாளோ மென்டலாக உன்னை சப்போர்ட் பண்ணுறாளோ ஆனால் ஒரு வகையில் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அது நல்லா தானே சொல்லு. டே என்னடா ஜிம்மா பேசிகிட்டு இருக்க நீ வாங்குறா அது நீ பார்த்தது இல்லைல்ல பார்த்தனா இப்படி பேச மாட்டேன். அது ஒரு மாதிரி க்யூட்டாக இருப்பாடா. இந்த கிளாஸில் மீரா பண்ணுற டென்ஷனெல்லாம் நான் எல்லாருக்கிட்டையுமே காட்டுவேன். நான் எத்தனை கிளாஸ் போனாலும் அத்தனை கிளாஸ்லையும் அந்த டென்ஷனை நான் காட்டுவேன். ஆனால் இவன் ஒருத்திக்கிட்ட மட்டும்தான் அந்த கோவத்தையும் நான் காட்டினதே இல்லை தெரியுமா. அவளை தான் அப்போ உனக்கும் உள்ளுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் மேடம் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் போல இருக்கேன். அது ஃபீலிங்ஸ் தான் அவள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பா ஒபீடியண்ட்டா என்ன சொன்னாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவளை குறைய சொல்ல முடியாது எதுலையுமே. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கூட பர்ஃபெக்டாக பண்ணுவாள் செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் கேரக்டர் அவள் நடந்துக்கிற விதம் எல்லாமே. அப்போ நல்ல பொண்ணுன்ற கண்டிப்பாடா தேவதை மாதிரி. தே மனசுல ஆசை இல்லாம தான் அவங்கள தேவதை அப்படின்றீங்க அப்படிதானே. சி அப்படி இல்லை நம்ம யாரோ ஒருத்தவங்க திடீர்னு நல்லவங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறோன்னா தேவதைன்னு சொல்ல மாட்டோமா என்ன சொல்ல மாட்டோமே. சரி நீ ஃபோன் எனக்கு கிளாஸ் இருக்கு. அவள் கிளாஸா ஆமாடா ஜேகே நான் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. டேய் நீ வர கல்யாணம் ஆம்பளை கூட எப்படா இருப்பா அப்போ உனக்கு ஆசை வந்துருச்சு அதானே சரி போ போடா போ சக்ஸஸ் வெற்றி நமதே ஃபைட்டிங்கா அப்படின்னு ஜேகேவோ ஃபோனை கட் பண்ணிட்டு எஞ்சி போகிறான். எழுந்திரிச்சு போயிட்டு ஹாய் சார் என்ன இன்னும் கிளாஸ்க்கு போகலையா உன் கிளாஸ்க்கு தான் நான் வரேன் வா. ஓகே சார் வாமா. ஏதோ நோட் எடுக்கணும் நீ வாயன் எடுக்கல எடுக்கணும் சார். ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க. ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை. ஜேகே லைட்டாக அவள் ஹெட்டில் பேக் பண்ணுறான். வாயன் அப்படியே ஜேகேயோட கண்ணியை பார்த்துட்டு கிளாஸ்க்கு நடந்து போகிறா. ஜேகேக்கு இப்போ அவளை பேக் பண்ணுது ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் ஆயிருக்கு. எனக்கு நம்ம ஃபீலே பண்ணாத ஒரு ஃபீலிங்ஸ்லாம் உங்ககிட்ட வருதுடி தள்ள கை வச்சது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஜேகே அப்படியே ஸ்லோவாக கிளாஸ்க்கு நடந்து போயிட்டு இருக்கான். அவன் முன்னாடி போயிட்டா கிளாஸ் வரல. ஸோ ஜேகே பின்னாடி வரான் கிளாஸ் எடுக்கிறான். வாயனை பார்க்குறான். வாயன் ஃபுல் கிளாஸ் டிஸ்டர்ப்ட். இந்த மாதிரி வாயனை அவன் ஒரு நாளுமே பார்த்தது கிடையாது. வர இன்னும் இவ்வளோ அழகாக இருக்க கோமாண்டா கூட ஃபக் ஐயோ ஓகே வேணாம் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அப்படியே கிளாஸஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ ஜேகே அப்படியே ஸ்லோவாக வயன் சார் லஞ்ச் அப்புறம் தான் நெக்ஸ்ட் பீரியட். ஆமாம் சார். ஸோ நீ அப்போ வந்து
என்கிட்ட டெஸ்ட் நோட் 2 வேணும்னால அதை வாங்கிக்கோ. ஓகே சார், நான் வாங்கிக்கிறேன். சரிம்மா. அப்படின்னு ஜேகே வெளியே போயிட்டான். ஐயோ, என்ன இப்படி வாடி போயிடுச்சு மூஞ்சி. எப்படி இவ்வளோ கவர் பண்ணுறது? பார்ப்போம், சிம்மனா கிட்ட தான் ஐடியா கேட்கணும். அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜேகே வெயிட் பண்ணுறா. ஸோ லஞ்ச் முடிஞ்சதும் வாயன் நான் அவனோட கேபின் போய் அந்த நோட்ஸ் தேடிட்டு இருக்கா. ஜேகே இப்போ தான் அவன் கேபின் உள்ள வரான். வந்துட்டு வாயனை பார்க்குறான். வாயன், சார், உட்கார் சார், உட்கார். ஓகே சார் அப்படின்னு அந்த நோட்டை கையில் வச்சுட்டு அவள் அங்கே உட்கார்றா. சொல்லுங்கள் சார். ஒரு மாதிரி டல்லாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார். நீ தானே சொன்ன யார்கிட்டயாவது நம்ம மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணிட்டோன்னா அட்லீஸ்ட் அவங்க நமக்கு சொல்யூஷன் தரலனாலும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுன்னு. நான் அப்படியே ஒரு சேட் ஸ்மைல் ஜேகேவை பார்த்து பண்ணுறா. அது வாயன் என்ன நினச்சிக்கிட்டா, அவனுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இல்லை நான் ஒருத்தரை ரொம்ப சின்சியராக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, இப்போ தான் ரீசெண்டாக அவருக்கு வேற ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு எனக்கு தெரிய வந்தது. அவ்வளோதான் சார். ஜிகே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ரைட்டுடி இது. வயன் சார், நீங்கள் ஏன் அவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போய் பேசக்கூடாது? உங்கள் ஃபீலிங்ஸை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அவர் சைட்லேருந்து என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காதா? கல்யாணம் ஆனவங்கக்கிட்ட நான் போய் என்ன சார் கேட்குறது? ஓ, கல்யாணமே ஆயிடுச்சா? ஆமாம் சார். இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பாரு வயன். அவர் லைஃப்பில் அவர் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கலாம். மேபி உங்கள் ஒய்ஃப் கூட அவருக்கு செட்டே ஆகாமல் இருக்கலாம். நீ போய் அவர்கிட்ட பேசி யூ ஹாவ் அ சான்ஸ். ஸ்டில் ட்ரை பண்ணி பாரு. அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே நான் எப்படி சார் போகிறது அப்படின்னு அவள் எந்திரிச்சு அந்த நோட் எடுத்துகிட்டு, தேங்க்யூ சார், உங்ககிட்ட சொன்னதே ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னு. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்றது எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக தான் இருக்குது. நான் போயிட்டு வரேன். நீங்கள் கிளாஸ்க்கு உடனே வந்துடுவீங்களா, இல்லை நாங்கள் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடணுமா சார்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கம்மா, நான் வரேன் அப்படின்னா ஜேகே ஜிம்மனை கால் பண்ணி வர சொல்லிட்டான். ஒரு ½ கழிச்சு ஜிம்மன் அங்கே வந்துட்டு வந்துட்டேன், இரு வரேன் அப்படின்னு ஜேகே வெளியே போய் ஜிம்மனை கூட்டிகிட்டு கேன்டீன் போகிறான். என்னடா ஜிம்மனா? அப்போ என்ன தான் ஒர்க் பண்ணுறாடா? எப்படி சொல்கிறான்? ஸோ அங்கே நடந்த எல்லாத்தையும் ஜிம்மன் காலில் சொல்கிறான். ரைட்டுடா, அப்புறம் என்ன, ட்ரை பண்ண. அவ ஒரு மாதிரி எழுந்திரிச்சிட்டு அடுத்தவங்க லைஃப்குள்ளே எனக்கு போக தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாலே. அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல பொண்ணாடா, ரொம்ப நல்லவடா. ஐயோ, அப்போ ரொம்ப கஷ்டமாச்சே. அப்போ நீ கொஞ்சம் அழுது இப்போலாம் சீன் போடுற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? அழுணுமா? ஆமாம், அவள் வேணுமா வேணாமா? இப்போல்லாம் கேட்டால் எனக்கு தெரியாதே. கொஞ்ச நாள் போனால் எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்தால் தானே நான் சொல்ல முடியும். நீ சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி குஜால்ஸாக இருந்துச்சு. நானும் அப்படியே உன்கிட்ட சொல்லி ஒரு சின்ன ட்ரை கொடுத்தேன். அவளும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்கா. என்ன பண்ணலான்னா ட்ரை யுவர் பெஸ்ட் மேன். ஸோ ஜேகே வாயன் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். க்ளோஸாக மீன்ஸ் அடிக்கடி அவள் ஷோல்டரில் கை வைக்கிறது, அவள் தலையில் கை வைக்கிறது, இந்த மாதிரிலாம். சில சமயம் லஞ்ச் பிரேக் அப்போது வாயன் என் கேப்னுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். வாயனும் போனால், சொல்லுங்கள் சார். உட்காரேன். சாப்பிட்டியா? இப்போ தான் சார் பிரேக் விட்டாங்க, நீங்கள் கூப்பிட்டீங்களேன்னு. சரிம்மா. வாயோட ஹேண்ட் அங்கே இருக்குது. ஜிகே அப்படியே ஸ்லோவாக அந்த ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். சார், ஜிகே எந்திரிச்சிட்டான். அவள் கை பிடிச்சி அவளும் பட்டுன்னு எந்திரிச்சிட்டா. கை ஸ்டில் ஹோல்டில் தான் இருக்குது. சொல்லுங்கள் சார். ஜிகே அப்படியே கிட்ட வரான். கிட்ட வந்து வாயனை ஹக் பண்ணுறான். சார் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு ஜிகே புஷ் பண்ணுறான். ஒரு 2 minutes ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ப்ளீஸ் எனக்கு ஷோல்டரில் நான் இப்போ சாஞ்சு அழுகணும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஜேகே பின்னாடி சிரிச்சுட்டு தான் இருக்கான். பிகாஸ் இதெல்லாம் ஜிம்மன் கொடுத்த ஐடியா. கொஞ்ச நாள் இந்த மாதிரி இரு, அதுக்கப்புறம் இதை பண்ணு அப்படின்னு. மொத்தமே ஜிம்மன் ஐடியா தான். சார், யாராவது வந்துட போகிறாங்க சார். இந்த வார்த்தைக்கு தான் ஜேகேக்கு அவ்வளோ சந்தோஷம். ஸோ அவன் மனசுலையும் ஏதோ ஒரு மூலையில் இன்னும் அப்படியே தான் இருக்கேனா அப்படின்னு. ஸோ ஜேகே லைட்டாக கண்ணுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர்லாம் வர வச்சு அவன் ஷோல்டரில் ஊற்ற வைக்கிறான். அவனோட கண்ணீர் அப்படியே அவன் ஷோல்டரை பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டுன்னு அவளோட ஹேண்ட் எடுத்து அவனை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு.
ஜேகே அப்படியே ஸ்லோவா அவ செஸ்ட் கிட்ட குனிஞ்சு அவ செஸ்ட் கிட்ட அவனோட தலையை வச்சுக்கிறான். சார் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனோட ஹேரில் அவள் கையை வச்சு ஒரு மாதிரி கோம் பண்ணி தரா. ஒன்றும் இல்லை சார் சார் அப்படின்னு பட்டுன்னு ஜேகே சாரி வேன் நீ போ நீ போ வேன் நீ போயிடு சார் என்னாச்சு சார் அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லைம்மா நீ போ நீ சார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு அவன் கையை டைட்டாக பிடிக்கிறா. என்னாச்சு? இல்லைம்மா யார்கிட்டயும் சொல்லும் போல அவள் தான். இது போதுமா எனக்கு நீ போ சார். உங்களுக்கு நான் இருக்கேன், ஏதாச்சும் நான் என்கிட்ட சொல்லுங்க. என்னால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்கள் கூடவே இருப்பேன். என்னன்னு சொல்லுங்கள் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை என்கிட்ட ஷேர் பண்ணுறது இல்லைம்மா, உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னா வர சொன்னேன். ஒரு மாதிரி உங்ககிட்ட எனக்கு கிடைக்கிற அந்த கம்ஃபர்ட் எங்கேயுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணுறது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குவேன். ஒரு மாதிரி உங்ககிட்ட இருந்தா நானாக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன், யாருமே என்னை எதுவுமே ஃபோர்ஸே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வயன். உன் கூட இருக்கப்போ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் உன்னை அடிக்கடி என் கேபின் வர சொல்லி ஏதோ ஒன்று நீ அப்படி க்யூட்டாக பேசிட்டு போவியா, அந்த மொமெண்ட் யோசிச்சுட்டே அந்த நாள் எனக்கு போயிடுது. வயன் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. அன்றைக்கி ஒருத்தரை ஒன் சைடாக லவ் பண்ணுற நீ சொன்னப்போ எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வயன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ சிரிப்பு வருதே அப்படின்னு ஜேகே அந்த பக்கம் திரும்பிட்டான். என்ன சார்? ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுடி. அது எப்படி சொல்கிறது? புரியுது சார், புரியுது. ஜேகே அந்த பக்கம் பயங்கரமாக சிரிக்கிறான். ஜேகேக்கு செம்ம சிரிப்பு வருது, ஐயோ குழந்த அப்படின்னு. பட் ஸ்டில் ஜேகே விட்டுறாதரா, இப்போ தான் லைட்டாக மடியுது அப்படின்னு இன்னும் அதே சீனே போட்டுட்ருக்கான். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? நம்ம ஈவினிங்காக எங்கன்னா ப்ரைவேட்டாக மீட் பண்ணலாம் வயன். இங்கே வேணாம், இங்கே ஒரு மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடும். சரி சார், நான் சாயந்தரமாக உங்களை எங்கே சார்? நீ சொல்லுமா, உனக்கு எது கன்வீனியன்ட்டோ நான் அங்கே வரேன். அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை இருந்துற போகுது. இங்கே பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்கே, அங்கே போகலாம். சரிம்மா, நான் வரேன். ஓகே சார் அப்படின்னு அவள் போகிறா. அவனுக்கு ஜேகேயோட பீரியட் தான் லாஸ்ட் பீரியட். ஸோ ஜேகே அந்த கிளாஸில் தான் இருக்கான். ஜேகே ஒன்லி அங்கே வெக்ஸாகி அழுததெல்லாம் யோசிச்சு வயன் அழ ஆரம்பிச்சு அப்படியே மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கும். ஜேகே கிளாஸ் ரூமில் வரான். எல்லாருக்கிட்டையும் நார்மலாக பேசிட்டு வயனை பார்க்குறப்போ என்ன இது மூஞ்சி இப்படி இருக்குது? வயன் சார், ஐயோ ஆல்ரைட், எஸ் சார் அப்படின்னு அவள் கண்ணு அகைன் உடனே கலங்குது. மியா என்னாச்சு வயனுக்கு? அது சார், மியாவுக்கு எல்லாமே தெரியும், எவ்ரி சிங்கிள் திங் வயனை பற்றி. மியா அப்படிதான், ஓகே. ஸோ அது சாயந்தரம் ஒரு பர்சனல் விஷயத்த நினச்சி அழுகுறா சார், வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது என்னாச்சுன்னு சொல்ல முடியுமா? அது சார், அவளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க ஏதோ கஷ்டம்னு சொல்லி அவளை ஹக் பண்ணி அழுதுருக்காங்க. அதை தாங்க முடியாமல் தான் அழுதுட்ருக்கா. மயன் மியாவோட ஷோல்டரில் அடிக்கிறா. பிகாஸ் ஜேகேக்கு புரியுது ஜேகேவை தான் மியா மீன் பண்ணுறா, அப்போ மியாவுக்கும் தெரியும் அப்படின்றது. ஜேகே பார்த்துட்டு, ஒருத்தவங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட அவங்க கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆளாக இருப்பீங்க வயன், சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு திரும்பி போர்டில் எழுத ஆரம்பிச்சிட்டான். வயன் அப்படியே உட்காந்துருக்கா. அவள் மூக்கெல்லாம் அப்படியே பிங்காக இருக்கு. என்னடி மியா இப்படி சொல்லிட்ட? தெரியணும்ல அவருக்காக தான் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு. அப்போ தானே எதனா அப்படியே டெவலப் ஆகும். பிடிச்சிருக்குன்னு இருக்கார்ல, அவ்வளோதான் மச்சி உன் க்ரஷ்ஷு. அவர்கிட்ட நான் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லியிருக்கேன் நாயே, நீ என்ன நான் இப்படி பட்டுன்னு உடச்சிட்ட? அது எப்படி? விடு விடு, அதெல்லாம் ஒரு மேட்ராக தெரியாது. இப்போ நீ அழுகுறது மட்டும்தான் மேட்ராக இருக்கும். அவர் அப்படியே ஒரு மேட்ரு பண்ணுறேன்னு எச்சி நாயே, அவர் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேமையா? ஏய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம், பொண்டாட்டி தானே இருக்குது, அவரை பார்த்தா சந்தோஷமா இல்லை நீ தானே சொன்ன. அவரும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப நிம்மதியே இல்லை அப்படின்னு. அப்புறம் என்னன்றேன், மனுஷனை கரெக்ட் பண்ணுற வழியை பாரு, கைக்குள்ளே போட்டுக்கோ, அவ்வளோதான் முடிஞ்சுது.
நீ இல்லீகலாக இவர் கூட இருக்கிறது தான் தப்பு. அவரை ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்க வை. டிவோர்ஸ் வாங்கட்டும். வாங்கினதும் நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழு. அது வரைக்கும் மனுஷனை விட்டுறாத. இப்போ அழுதான் பார் நீ வேணும்னு, உன் ஷோல்டர் வேணும்னு, அந்த மாதிரி இருக்க வச்சுக்கோ. இப்பெல்லாம் வாய மூடுமையா அப்படின்றா. ஸோ சாயந்தரம் ஆகுது. லாஸ்ட் பீரியட் ஜேகே தானே, முடிச்சதும் ஜேகே போயிட்டான். மியா வாயனை பார்த்து சரி ஓகே ஆல் தி பெஸ்ட். நீயும் வாடி. அப்படிங்க ஏன் ஆள் வருவான், நான் போகணும், நீ போ. சரி அப்படின்னு மியா போயிட்டா. ஜேகே அந்த பார்க்குள்ளே தான் உட்காந்துருக்கான். வயனும் வரா இப்போ தான் அந்த பார்க்குள்ளே போகிறா. உட்காருமா. சாரி என்னால் நீ அழுது. இல்லை சார், ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு உங்களை நான் ஒரு மாதிரி கெத்தாக பார்த்தேனா. நீங்கள் அழுதும் யார்கிட்டனா எனக்கும் இப்படி ஒரு சைடு இருக்குன்னு காட்டணும்லம்மா. சரி நீங்கள், நான் இருக்கேன் உங்களுக்கு. என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு சார்? அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒய்ஃபு சின்ன விஷயமா, கல்யாணம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு அவனோட லைஃப்பை மொத்தமாக வயன்கிட்ட சொல்லி முடிக்கிறான். எதுவுமே போய் கிடையாது, எல்லாமே உண்மை. அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அழுது ஒரு சீன் போட்டிருப்பான் தெரியுமா, அது மட்டும்தான் போய். அது கூட போய் கிடையாது. அவகிட்ட சொல்கிறப்ப அவன் நிஜமாக ஃபீல் பண்ணியிருப்பான். பஸ்ட்டு அழலாம் வரல, அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சது தான். சொல்லிட்டு வயனை பார்க்குறான். எனக்கு ஒரு மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஏன்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா, வெறுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி நான் மாதிரி மேன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் இப்போ வந்து என்னது அடைச்சிப்போ 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 அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்றான். பையன் லைட்டாக அவன் பக்கத்தில் நெருங்கி உட்காரா. ஜேகேக்கு ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஜேகே அப்படியே வயனோட கண்ணியை பார்த்துட்டு இருக்கான். ஸ்லோவாக அவளோட லிப்ஸை பார்க்குறான். வயனும் ஜேகே பார்க்குறத பார்க்குறா. ஜேகே அகைன் அவளோட கண், அவளோட லெஃப்ட் ஐ, அவள் லிப்ஸ், அவளோட ரைட் ஐ, இந்த மாதிரி மாற்றி மாற்றி அவளே பார்த்துட்ருக்கான். ஜேகேயோட கண் அப்படியே கலங்கி தான் இருக்குது ஸ்டில். வயன் அமைதியாக அவன் கண்ணையே பார்த்துட்ருக்கா. ஜேகே அப்படியே ஸ்லோவாக லீன் ஆகுறான். லீன் ஆகி ஒரு செம்ம சாஃப்டான கிஸ் வைக்கிறான் வயனுக்கு. வயனுக்கு அப்படியே பட்டுன்னு புல்லரிச்சிருக்கும். ஜேகே லைட்டாக பின்னாடி வந்துட்டு பார்க்குறான். பஸ் கிஸ் அவன். ஆமாம் சார் அப்படின்னு பட்டுன்னு எஞ்சிட்டா. என்ன நடந்தது இப்போது, முத்தம் கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி எஞ்சி நின்றுட்டு அவள் பேக்கை டைட்டாக பிடிக்கிறா. சாரி மேம், சாரி, ஏதோ ஏதோ தெரியாமல். வாயனுக்கு என்ன பண்ணனே தெரில. ஒரு 2 ஸ்டெப் ஜேகே விட்டு விலைக்கு போயிருப்பா. அகைன் திருப்பி வேகமாக வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி நான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அது நீங்கள் தான். உங்களுக்கெல்லாம் நினச்சி அன்றைக்கி தான் எனக்கு தெரியும். அதனால தான் அன்றைக்கி என் அப்படி இருந்தது, அவ்வளோதான் அப்படின்னு ஓடியே போயிட்டா. எனக்கு நான் தெரியும் மேடி செல்லும், அது நான் தானே. வயன் ரொம்ப நாள் கழிச்சு என்னை பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சிருக்கே. என்னை மீறானால எனக்கு எனக்கு நானே ப்ளஷர் பண்ணிக்கணுன்னா கூட வெறுப்பாக இருந்தது. எவ்வளோ 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 எவ கூட இருக்கியோ அப்படின்னு அவள் சொல்லி சொல்லி எனக்கு சை என்ன மயிரை நம்ம ப்ளஷர் பண்ணி என்னத்தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் டி. உன் கண்ணை பார்த்தப்பவே எனக்கு இருந்துச்சு, நீ அதை பார்க்கல அப்படின்னு. ஜேகே அப்படியே பொறுமையாக கீழே குனிஞ்சு பார்க்குறான். ஐயோ தம்பி ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சிருக்கேடா அப்படின்னு ஜேகே அங்கேயே உட்காந்து அவனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறான். ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்தோடனே மீரா பழக்கமாக வர டைமை விட 1 hour லேட்டாக வர. அப்போது அவ கூடயும் இன்றைக்கும் போயிட்டு வந்திருக்க. அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா. ஜேகேயோட அம்மா அங்கே தான் கிச்சனில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ என் பையனை இப்படி நிம்மதியே நம்ம சாவடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஜேகே மீரா அங்கே உட்காந்துருக்காள, அவனோட பேக்கை கழட்டி வச்சுட்டு ஜேகே அப்படியே ரொம்ப திமிராக உட்காந்து பார்த்ததும் மீராக்கு ரொம்ப ஒரு மாதிரி கோவம் வந்திருக்கும். ஸோ மீரா என்ன ஆ அப்படின்னு ஜேகேவை கேட்குறா. என்னடி என்னடி அவள் அப்படியே சைலண்ட் ஆகிறா. பிகாஸ் ஜேகே இது வரைக்கும் இந்த மாதிரி அவகிட்ட பேசினதே கிடையாது, எப்போவுமே காமாக போயிடுவான். ஜேகேயோட அம்மா பார்க்குறாங்க. ஆமாம் அவ கூட போய் சுற்றிட்டு தான் வரேன், என்ன பண்ணுவ, என்ன பண்ண முடியும் உன்னால் சொல்லு, என்ன பண்ணுவ அப்படின்றா. அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணுற. ஏய் ஆமாடி மயிறு, என்ன துரோகம் தான் பண்ணுறேன், அவ கூட போயிட்டு தான் வந்தேன், என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன், சொல்லு என்ன பண்ணுவ. நாளைக்கு என்ன வேணாலும் பண்ணுவேண்டா. அத்தாண்டி என்ன பண்ணுவ. வேணா ஜேகே
என்னடி பண்ணுவ? வத்தா, நானும் பார்த்துனே இருக்கேன், சும்மா அறக்குற. அவ கூட சுத்தாதப்பவே அவ்வளோ ஆடினல. இப்போ நான் நிஜமா ஒருத்தி கூட சுத்துறேன், என்ன பண்ண முடியுமோ பண்ணு. அவ்வளோதான், நீ சொல்லு, நான் அவ கூட போயிட்டு வந்தேன்னு சொல்லு. ஆமாம், நான் போயிட்டு வந்தேன், அதனால நான் அப்படியே அமைதியாக போயிடுவேன், புரியுதா? அப்படின்னு ஜேகே எந்திரிச்சு மேலே போயிட்டான். மீரா இங்கே அப்படியே அந்த டேபிளை உடச்சிட்டா. அது கிளாஸ் டேபிள் தான். ஸோ ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறா. ஜேகேயோட அம்மா மீரா கிட்ட வந்திருப்பாங்க. ஜேகே குரல் தரான், அம்மா. என்ன ஜேகே, அவகிட்ட போவாத, ரூம் உள்ள போ. ஜேகே, ரூம் உள்ள போ. சரிடா அப்படின்னு அவங்க அம்மா உள்ள போயிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் மீரா அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்தி கத்தி அங்கேயே சோஃபாலே உட்காந்து இருந்திருப்பா. ஜேகேயோட அம்மா மீரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் பொண்ணு இவ்வளோ பண்ணுதுங்க, தயவு செஞ்சு வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்றாங்க. அந்த பக்கம் மீராவோட அம்மா, ஐயோ சம்மந்தி, நான் 1000 தடவை சொல்லிட்டேன், என்னால் முடியல சம்மந்தி, அதை ஏதாவது பண்ணிடுங்க. அது அப்படியே செத்து போச்சுன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் என்கிட்ட இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என் உள்ள வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க மேலே ஏறி வராங்க. ஜேகே, சாரிப்பா, உங்கள் அப்பா பேச நான் கேட்காம இருந்திருக்கணும், இவ்வளோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருக்கணும். அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், என்ன எதுவும் தப்பாக எடுத்துக்காத, சொல்லுப்பா. நான் கீழே இப்போ மீரா கிட்ட சொன்ன எல்லாமே உண்மை. ஜேகே, இப்போ கொஞ்ச நாளாக நான் என் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறா வயன், அவ கூட இன்னைக்கு தான் அவகிட்ட நான் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அவள் எதுவும் சொல்லலை, ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒரு மாதிரி அவளை பார்த்தா நிம்மதியாக இருக்குது. அவள் தோளில் சாஞ்சு அழுகணும் இப்போலாம் தோணுது. ஸோ என்னை விட்டுருங்களேன், புரியுதா? ஜேகே, ஆமாம்மா, உனக்கு புரியாது, எனக்கு அவள் இப்போ ரொம்ப முக்கியமாயிட்டா. நீ அப்பா கிட்ட சொல்லிக்காத, இவகிட்ட நீ எப்படி டிவோர்ஸ் வாங்குது அப்படின்னு நான் யோசிக்கணும். எனக்கு இதை நானே வச்சுட்டு இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. ஜிமினாக்கு தெரியும், வச்சுட்டு உங்ககிட்ட எதையும் மறைச்சது இல்லைல்ல. நல்ல பொண்ணா ஜேகே, ரொம்ப நல்லவ. நான் அழுதுட்டேனா அவகிட்ட? என்னடா சொல்ற? ஆமாம்மா, அது மாதிரி அவளை பார்த்ததும் எனக்கு அவகிட்ட அழுகணும்னு தோணுச்சு, அழுதுட்டேன். அதை நினச்சி அவள் அழுது அழுது, அம்மா அது மூஞ்சியே பார்க்கணுமே, அப்படி பிங்காக போச்சு குழந்த. ஜேகே சரியா வர நினைக்கிறேன், ஆனால் அவள் கூட எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் இருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாக என் பக்கத்தில் இருக்க போகிறா இவகிட்ட டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பர்சனலாக எங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிக்கவே போகிறோம். ஸோ நீ எதுவும் பெருசாக தான் எதிர்பார்க்காத, ஆனால் அவளை காமிக்கிறேன் உனக்கு, நீ பாரு, உனக்கு பிடிக்குதா பாரு, இல்லைனாலும் எனக்காக நீ அவளை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீ சொன்னவளை கல்யாணம் பண்ணி நான் இப்போ பட்டது போதும். சரி ஜேகே, நான் இனிமேல் இந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு போகிறாங்க. ஜேகே நைட்டு உட்காந்து அவன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் மீரா, எவகிட்ட பேசுகிற அப்படின்னு வந்து ஃபோன் எட்டி பார்க்குறா. ஜேகே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கான். இப்போது நிஜமாவே ஜேகேக்கு ஒரு மெசேஜ் வருது. அவள் எட்டி பார்த்துட்டு போயிட்டா. ஜேகே அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணுறான். ஹாய் சார். மெசேஜ் பார்த்ததும் ஜேகேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்னு இருந்திருக்கும். ஸோ அப்படியே அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறான், சொல்லுமா சாப்பிட்டியா அப்படின்னு. அந்த பக்கம் வந்து, நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஜேகே, சாப்பிட்டேன். ஒரு வாய்ஸ் நோட் வருது, நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க, நிம்மதியாக தூங்குங்க, அவ்வளோதான், பாய் அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்லைனே போயிட்டா. ஒன்ஸ் எனக்கு எந்த மெசேஜையும் அவள் பார்க்கவே இல்லை. ஜிகேக்கு சிரிப்பு வந்திருக்கும், அப்படியே ஃபோனை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிடுவான். கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவங்களே கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன் அப்படின்னு. இன்னைக்கு நெக்ஸ்ட் டே காலேஜ் கிளம்பிட்டு இருக்கான். நீடா பார்க்குறா, இவனோட நடவடிக்கையே சரியில்லை. நேற்று திரும்ப வந்து திரும்பி எதிர்த்து பேசினா, இப்போ என்ன இவ்வளோ அழகாக கிளம்பிட்டு இருக்கான், கண்ணாடி முன்னாடி இவ்வளோ நேரம் நின்றுருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. எதுவும் சரியில்லை அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவள் அங்கே உட்காந்துருக்கா. ஜேகே கிளம்புறான். என்னங்க? ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. என்ன மீரா? ஆம், அது நம்ம கோவில் போகலாமா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறீங்களா எனக்காக? ஜேகேக்கு என்ன சொல்லணும்னே தெரில. இல்லை மீரா, ஒர்க் இருக்கு. என்னங்க ப்ளீஸ், ஜேகேயோட அம்மா அப்படி கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. மீரா, எனக்கு காலேஜ் போகணும் மீரா.
நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம கோவில் போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு அவன் மேலே ஓடி போயிட்டான். ஜிகே டே அவளே இருந்தது அம்மா வீட்டை தானே உங்ககிட்ட ஜிகே இவளே மாறிட்டானா? அப்போ அந்த பொண்ணு அம்மா என்ன நினச்சிட்டு இருக்க? ஃபீலிங்ஸ் என்ன இவ நினச்சிட்டு இதுக்கு ஆடுறதா? எனக்கு தெரியாதும்மா. இப்போ என்ன கூப்பிட்டு போயிட்டு வருவேன். ஆனால் கண்டிப்பாக நான் வாழ மாட்டேம்மா. அதுதான் ஜிகே நீயே ஏண்டா கைக்குடி வர நேரம் அப்படி அம்மா அவள் இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு உனக்கு என்ன தெரியும்? நேற்று நான் அப்படி சொன்னதுனால தான் இப்போ இதெல்லாம் ஆடுது, வேற ஒன்றும் இல்லை. சரி இதனால அவளுக்கு ஏதோ ஒரு பயம் வந்து அம்மா ரொம்ப லேட்டாக வந்து என்ன பிரயோஜனம்? சாரி அப்படின்னா ஸோ அவள் கீழே இறங்கி வரா. ஜிகே ஒரு 3 hours பர்மிஷன் போட்டிருப்பான் ஃபோன்லேயே. கீழே இறங்கி வந்ததும் அவளை பைக்கில் ஏற்றிட்டு ஜேகே போகிறான். அவளா அப்படியே இடிச்சிட்டு உட்காந்துருக்கா, சாரி கட்டியிருக்கா, இடிச்சிட்டு உட்காந்துருக்கா ஜேகேவை. அவனை இது போனமா பிடிச்சிட்டு இந்த கோவில் மியா வீட்டு சைடுக்காக தான் போகணும். ஸோ வயன் மியா வீட்டுக்கு போயிடுவா காலையிலேயே. மியாவை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு அப்படியே 2 பேரும் காலேஜ் போயிடுவாங்க. ஸோ இந்த கோவில் மியா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். மியாவும் வயனும் பஸ்ஸுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க காலையில் கிளம்புறதுக்கு. கரெக்டாக பார்த்துட்டா ஜேகேவை வயன். அண்ணாட்ட கூடவே இல்லைன்னாரு. அவங்க யாரு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. ஜேகே வயனை பார்த்துட்டான். பார்த்துட்டு நிற்கலாம் முடியல, போயிட்டான். ஜேகேக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ பார்த்துட்டா அவ பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஜேகே கோயிலுக்கு போயிட்டு 3 hours கழிச்சு வரான். வந்து வயன் கிளாஸில் தான் வந்து பார்க்குறான். சும்மா ஏதோ ஒரு ரீசனுக்காக அப்படியே வந்து பார்க்குறான். வயன் அப்படியே கிளாஸ் கவனிச்சிட்ருக்கான். என்ன எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவனோட கிளாஸ் இன்னைக்கு கிடையாது, காலையில் இருந்திருக்கும். பட் அவன் ஹாஃப் டே அந்த லீவ் எடுத்ததுனால அவனுக்கு வரல இன்னைக்கு கிளாஸ். ஸோ வாங்கிட்டு பேசவே முடியல. ஈவினிங் கரெக்டாக காலேஜ் முடிஞ்சு ஒரு 5 minutes அஜய்க்கு கால் பண்ணுறான். சொல்லுங்கள் சார். வாங்க நேற்று பார்த்தா அதே பார்க். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வாங்க ப்ளீஸ். ஓகே சார் அப்படின்ட்டு போகிறா. சொல்லுங்கள் சார். வாங்க அவள் காலையிலேருந்து ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. வாங்க என்னை அங்கே கூட்டிகிட்டு போவேன், இங்கே கூட்டிகிட்டு போவேன், லைக் தட். எனக்கு தெரிஞ்ச அவள் ஏதோ சென்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் அவள் எப்படி மூவ் ஆகுறேன். அதனால அவள் ஏதோ ட்ரை பண்ணிட்டுருக்கா. அது சார் உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு திரும்புறா. வயனை பொண்ணி வயனை அப்படியே நிற்கிறா. நான் உங்கள் லைஃப்பில் பாதியில் வந்தவள், பாதியிலே போகிறதா கரெக்டாக இருக்கும். அவங்க உங்களுக்காக மாறுறாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் சார். நான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கு எப்படி மாதிரி புரிஞ்சுது? இல்லை எனக்கு புரியுது. நீங்கள் புரியுது உங்கள் லைஃப் மாறுறாங்க. அதனால நான் என்ன பண்ணணும்னு தெரியல. வாங்கி என்கிட்ட கேட்குறீங்க, நான் என்ன சொல்ல முடியும்? உங்கள் வைஃபை விட்டுருக்கேன்னா விட்டுருவீங்களா? விட்டுருவேண்டி. சரி நீ ஃபோன் ஒரு வார்த்தை சொல்லு, நான் விட்டுறேன். ஷிட்டனா பண்ணுவேன். வாயினுக்கு ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கும் இவன் இப்படி சொன்னதும். ஆனால் அவளுக்கு சொல்லணும் போல தான் இருக்குது, டிவோர்ஸ் பண்ணிடுங்க எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு. ஆனால் அவளால் முடியல. பிகாஸ் ஆல்ரெடி இவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. என்ன பிரச்சனை வரட்டும், அவங்க இப்போ மாறுறாங்கன்றப்போ இல்லை வேணாம் நீ விட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை சார் உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் வாங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நீ ஒருத்த சொல்லினே இருக்கேன் அப்படின்னு அவள் திரும்பியிருப்பா. அப்படியே அவள் கழுத்தை பிடிச்சி பின்னாடி இழுத்து அவளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நிற்க வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க? ம் ம். என்ன பண்ணுறீங்க சார்? ஐ லவ் யூ சார். ஐ said I love you. Said I said I love you. I love you too. I love you too அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருக்கும். ஜேகே என்ன யோசிக்கிறான்னு ஜேகேக்கு ஆக்சுவலாக புரியல. இவ ஒரு மாதிரி வெக்ஸாகி போகிறத ஜேகேனால பார்க்க முடியல. சாரி பெர்மிஷன் ஒன் கிஸ் பண்ண. அவள் இன்னும் கொஞ்சம் டைட்டாக ஸ்னகிள் பண்ணுறா அவனுக்குள்ள. ஜேகே அப்படியே அவள் தலையை பேட் பண்ணிவிட்டு இங்கே பார், அவள் மாறினாலுமே சரி நான் உன் கூட தான் வாழ போகிறேன் இதுக்கப்புறம்.
எங்கே தங்கியிருக்க நீ? வீட்டில் தான். அப்பா அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. சரி, அப்போ இனிமேல் காரஸில் பண்ணுறேன்னு காலேஜில் எழுதி கொடு. நீயும் நானும் லிவின்ல இருக்க போகிறோம். ஆ, நீயும் நானும் லிவின்ல இருக்க போகிறோன்னு. சார், என்ன பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் முடியாது. ஏன்? என் வீட்டில் நான் என்ன சொல்வேன்? அதெல்லாம் என்னால் முடியாது. உங்கள் இஷ்டத்துக்குலாம் வர முடியாது அப்படின்னு திரும்புகிறான். ஏய், எனக்கு உன் கூட இருக்கணும்டி அப்படின்னு இழுத்து பேக் ஹக் பண்ணுறான் ஜேகே. அவனோட ஹேண்ட் ஆல்மோஸ்ட் அவளோட அந்த வேஸ்ட்டு கிட்ட ஒரு எலும்பு இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல 2 சைடு எலும்புலையும் ஊனிட்டு நின்றுட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரியா ஆகுது. சார், அவள் காது கிட்ட அவன் லிப்ஸ் வச்சு பேசுகிறான். என்ன, எனக்காக வர மாட்டியா? சார், என் வீட்டிலலாம் அப்படிலாம் கேட்க முடியாது. என் வீட்டில் ஆல்ரெடி இது தெரிஞ்சாலும் என்ன ஆகும்னு தெரியல, கல்யாணம் ஆம்பளை கூட இருக்கியான்னு. இதில் உங்களுக்கு நான் தனியாக வந்து உங்கள் கூட வேற இருக்கணுமா? இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்குறேன். உங்களால் உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வர முடியுமா? அவளை பற்றி ஏன்டி இப்போ பேசுகிற? ப்ராக்டிக்கலாக யோசிங்க பாஸ். உங்களால் உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வர முடியுமா என்ன? முடியாதுல்ல. முடியாதுன்னு வாயில் எங்கன்னா வருதா? ச்சே, முடியும்னு வாயில் எங்கன்னா வருதா? அதை சமாளிக்க தானே அப்படியே ஒயன் அப்படின்னு இழுக்கிறீங்க. ஏய், நான் சார்டி. சார்லாம் காலேஜில் மட்டும்தான். இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தால் உங்களை சார்னு கூப்பிடுவாங்களா? உன் கை எங்கே இருக்கு பாரு. ஏன் நான் வைக்கக்கூடாதா? அப்படியே வேணாம் அமைதி ஆயிட்டா. ஜேகே, அந்த எலும்பில் அவன் கையை ஊனிட்டு இருந்திருப்பான்ல, இப்போ அவனோட 2 சைட் பாமையும் அந்த எலும்பில் வைக்கிறான். அவன் உடம்போட அவன் உடம்ப வச்சு அழுத்துறான் பின்னாடி. ஜங்குக், அவ்வளோதான். ஜேகேக்கு செம்மையாக வந்திருக்கும் அவன் பேர் அப்படி கேட்டதும். அப்படியே திருப்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். போதும் 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 போதும், பப்ளிக்காக இருக்குது. அப்போ தனியாக போகலாமா? தனியாலாம் வர முடியாது. அப்போ ஒரு நாள். ஏன், ஒரு நாள் ஏமாத்திட்டு போயிடுவீங்களா? ஏன்டி இப்படி பண்ணுற? நீயும் சாவடிக்காதடி இப்படி. நான் ஒன்றும் சாவடிக்கல. நீங்கள் கேட்குறது எங்கன்னா லாஜிக்காக இருக்கா? எந்த வீட்டில் விடுவாங்க? நான் நெக்ஸ்ட் இயர் ஒர்க்குக்கு போகிறேன். நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இயர் நான் வந்திருப்பேன். இன்னும் 6 மாதம் தானே இருக்குது. காலேஜ் முடிஞ்சதுன்னா அப்புறம் நான் ஒர்க்குன்னு சொல்லி எங்கன்னா பிஜி எடுத்து தங்கிடுவேன். நான் இல்லை, ஒரு வீட்டை ரெண்ட் எடுத்திருந்தா கூட நீங்கள் அடிக்கடி வந்து இருந்துட்டு போகலாம் உங்கள் டிவர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்த. கூட நான் ரொம்ப வருஷம் வாழ்வேன்ல அப்படின்னு சிரிக்கிறா. ஒரு மாதிரி அவள் சைடாக பார்த்து பேசிகிட்டு இருக்கா, நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. ஜிகே அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அவள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸு. என்ன? ஒன்றும் இல்லை, அழகாக இருக்கு. ஆமாம், காரில் எங்கே போனீங்க புருஷனை பொண்டாட்டியும்? அது அது காலையில் எந்திரிச்சு கிளம்பி கோவில் போகலான்னு கூப்பிட்டாடி. ஓ, சரி சரி. உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் நான் வரலப்பா. நான் கிளம்புறேன். என்னடி, இப்போ தானடி சமாதானம் ஆனேன். அப்படி சொல்லலை சார். இப்போ இதை பற்றி நான் கேட்டு நான் ஃபீல் ஆகி உனக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது. அழ வர மாதிரி இருந்தது காலையில். அப்புறம் சரி, அது அவர் லைஃப் அப்படின்னு நான் என்னை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினச்சேன். இப்போ கூப்பிட்டு இப்படி மொத்தமாக கொடுத்து கண்ட இடத்துல கை வச்சு, ஏய் இடுப்பில் தானடி வச்சேன். எனிவேஸ், கை வச்சு லிவின்ல இரு இப்படிலாம் கேட்டு என் மனசை மாற்றிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு நீ வேணுமே. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எப்படா தேர்ட் இயர் போவோம், இவரோட கிளாஸ் வரும்னு வெயிட் பண்ணுவேன். தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் வயான் வயான் வயான்னு நீ கூப்பிட்றப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி உன் பொண்டாட்டி உன் வீட்டில் வயன்மா எனக்கு காஃபி வேணும், வயன் எனக்கு பசிக்குதுடி, வயன் தலை வலிக்குதுடி அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கனவெல்லாம் கூட எனக்கு வந்திருக்கு. அப்புறம் அப்புறம் நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கன்னு மட்டும் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்ததா. அது வேற என்னை இன்னும் உன்கிட்ட க்ளோஸ் ஆக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் கூச்சமே இல்லாமல் உன் கூட நான் இருக்கிறத நினச்சேன். எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. ஆனால் என்னால் முடியல. எனக்கு கூடவே இருக்கணும். இது தப்பு எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுவும் ஃபிசிக்கலாலாம் அப்ரோச் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டா, உனக்கு ஒரு இமோஷனல் சப்போர்ட்டா உன் கூடவே இருக்கனே. உன் ஒய்ஃப் அவங்க கூட நீ வாழணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா நான் போயிடுவேன். ஆனால் அவங்க வேணாம் நீ முடிவு பண்ண அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. எனக்கு நீ வேணும்.
இதுக்கு பேர் என்னன்னு கேட்டேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கு தெரியல. எனக்கு சாரிடி 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 அப்படின்னு எழுத ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லடி, சாரிடி சாரிடி, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அது நான் வீட்டுக்கு போய் அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டேன்னா சரியாக போயிடுவேன் காலையில். அது பத்திரமா போ அப்படின்னு அவளுக்கு இன்னொரு கிஸ் பண்ணுறான். இப்படி ரொம்ப முத்து கொடுத்து செல்லம் கொடுக்காத. அப்புறம் ஒரு நாள் வேணா போடி, என்னடா போக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகிறா. ஜிகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம். இவ்வளோ நாளாக இந்த அளவுக்கு இமோஷ்னலாக ஜிகே வந்து யோசிச்சிருக்க மாட்டான். ஜிகேக்கு வந்து அவன் ஒய்ஃப் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது தான். ப்ளஸ் அந்த ஒரு மாதிரி அவனோட அந்த யங் ஏஜில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்களா 24லயே. அவன் சும்மா சைட் அடிச்சு சுற்றிட்டு வந்திருப்பான். லவ் அப்படின்லாம் அவன் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஃபீலே அவன் இவகிட்ட தான் ஃபீல் பண்ணியிருப்பான். பையன்கிட்ட தான் நமக்காக ஒரு பொண்ணு அழுது ஐயோ லவ் பண்ணுறாளே ஐயையோ அப்படின்ற மாதிரி இவகிட்ட தான் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். நம்மளே எத்தனையோ பொண்ணுங்க பின்னாடி சுற்றிருப்போம். ஆனால் நம்மளே ஒரு பொண்ணு ஓகே பண்ணுதுன்னா அந்த மாதிரி. ஸோ ஜேகேக்கு அப்படி தான் இருந்திருக்கும். பட் இவ இவ்வளோ இமோஷ்னலாக அவனை வச்சு யோசிச்சுருந்துருக்கா அப்படின்றது வந்து ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. ஜேகேக்கு என்ன சொல்லணுன்னே வந்து தெரியல. அப்படியே ஒரு அவள் போய் ஒரு 1/2 hour 45 minutes 1 hourன்னு அங்கேயே உட்காந்துருக்கான். அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எங்கடா இருக்க அப்படின்னு. என்னம்மா எங்கே இருக்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாயேன். வரேம்மா அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஜேகே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் ஜேகேவோட ஒய்ஃப் குக் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க, ஜேகே செம்ம ஷாக்கு. போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரீங்களா? நான் குக் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. மீரா, இட்ஸ் 5. இவ்வளோ சீக்கிரம் நான் எப்படி சாப்பிடுவேன்? நீ செஞ்சுன்றதுக்காக என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு அவன் படிக்கட்டு ஏறுறான். ஜேகே ராமா டே என்னடா ஜேகே, அவள் உனக்காக ஆசையாக சமைச்சிருக்கால, போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. அம்மா ஜேகே போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாண்ணா, ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா. அவங்க அம்மாவுக்கு புரியல, இந்த பொண்ணு மாறுது, சரி நம்ம பையன் இப்படியாவது சந்தோஷமாக இருந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஆசை. பட் ஜேகே என்ன யோசிக்கிறான், அதெல்லாம் அவங்க கேட்கவும் இல்லை. கல்யாணம் போய் தான் கேட்கவே இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போவும் அகெயின் இதை தான் பண்ணுறாங்க. ஜேகே மேலே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வரான். சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மேலே ரூமுக்கு போயிட்டான். போயிட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு 9:30 இருக்கும் படுக்கிறான். நேற்று மாதிரி வாயின் கிட்டேருந்து மெசேஜ் வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் படுத்துட்டு இருக்கான். அவன் பின்னாடி இருந்து ஒரு கை அவனை டைட்டாக ஹக் பண்ணுது. ஜிகேக்கு அப்படியே உடம்பே எரியிற மாதிரி ஃபீல் ஆகுது. மீரா அப்படின்னு எந்திரிச்சு வரான். என்னங்க, அவங்கள தொடுறது கூட உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த அளவுக்கு நீங்கள் மாறிட்டீங்க. சாரிங்க, ஏதோ ஒரு பதட்டத்தில். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆச்சு. எங்க நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்ற பயத்திலேயே நான் இத்தனை வருஷம் ஓட்டிட்டேன். நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க பாருங்க, ஆமாம் இன்னொருத்தி கூட தான் இருந்தேன்னு, அது இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. 10 நாள் தான் அந்த ஒரு வார்த்தை. ச்சே, அந்த மனுஷன் யாரு கூடவுமே இல்லை. உன்னால் அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணி நான் மாறணும்னு ட்ரை பண்ணி என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி போய் என்னை கை கூட வைக்க விட மாட்டீங்கங்க. என்னங்க என்னங்க மீரா, ப்ளீஸ் மீரா, இந்த ஃபேக் டியர்ஸ்லாம் என்னை ஒன்றுமே பண்ணாது. இதெல்லாம் என் அம்மா வேணால் நம்பலாம். இல்லை, உன்னை புதுசாக பார்க்குறியான்னா நான் தான் உன்னை விலைக்கு வச்சுருக்கேன்னு நம்பலாம். நான் நம்ப மாட்டேன் மீரா. இந்த ரூம்குள்ளே உன்னோட மொத்த சுயரூபத்தையும் பார்த்தவன் நான். என்னை பார்த்தா உனக்கு என்ன கேனக்கோ மாதிரி ஃபீல் ஆகுதா மீரா? ஆ ஆ எங்க இன்னொரு தடவை இப்போ நீ பண்ண அந்த ஆக்டிங்கை பண்ணு. இப்போ உன்னால் உடனே அதை பண்ணவே முடியாது மீரா. ஐ நோ நீ யாருன்னு எனக்கு தெரியும் மீரா. அதனால தான் உன்னை நான் கண்டுக்காமல் இருந்தேன் இத்தனை வருஷமா. எதனா பண்ணிட்டு போனேன். நேற்று ஒரே ஒரு நாள் உன்னை நான் அப்படி பேசினதுனால நீ இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டியா மீரா? ஆ அது எப்படி மீரா? ஓ மை காட், ஓ மை காட். ஆ போடி, போ, வெளியே போ. இல்லை எனக்கு உடனே போ. ஃபோனில் உட்காந்து ஜோஷ்வா ஜோஷ்வான்னு குழையிற. அதெல்லாம் நாங்கள் கேட்டு நீங்கள் உட்காந்துன்னு இருப்போமா? என்னை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? ஆ என்ன இதுவானான்னு உனக்கு தேவைன்னா வந்து விட்டுன்னு போகிறதுக்கு? என்னங்க இப்படியெல்லாம் ஏய் அடங்கு. இதை விட மோசமாக பேசுவேன். ஏதோ போதும் போதும் பொம்பளை பிள்ளையாச்சின்னு மரியாதை கொடுத்துன்னு போயின்னு தான் உன் இஷ்டமாக இருக்க ஆடுற. என்னங்க, என்னாடி மயிறு, என்ன என்னான்ற?
மேதாக இருந்ததுனால தானே இவ்வளோ நாள் ஆடினேன். நம்ம பம்புறா. நேற்று ஆரம்பிச்சதும் ஒரு நாள் தான் நடி பேசினேன், ஒரு நாளே தாங்க முடியாமா? தினம் நீ ஆடுவியா அப்படியே? எவன் கூடயே ஃபோன் பண்ணின்னு அங்கே வா இங்கே வா அதை பண்ணி இதை பண்ணுன்னு அப்படியே என் காதில் பிடிக்கும்டி. ஏன் சாரே நம்பலாம் இருக்கும். அப்புறம் என்ன மைத்துக்கடி என்ன கல்யாணம் பண்ணேன்னு கேட்கணும்னு இருக்கும். என்னங்க? ஏய், அடிக்காதடி. ஜங்குக்குனே கூப்பிடு, அதுவே போதும். நீ கூப்பிட்ற பாரு அந்த வார்த்தை அசிங்கப்படுத்திடாத. என்னங்க? ஷோ மீரா, உனக்கு இன்னும் புரியலையேம்மா. இங்கே பார், உட்கார் உட்கார் அப்படின்னு அவளை உட்கார வச்சு அவள் 2 சைடு கண்ணத்தையும் கப் பண்ணுறான். அவள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. இந்த கண்ணீருக்கு என்கிட்ட இப்போ வேல்யூவே கிடையாது. நீ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் அழுதுந்தனா கூட ஏதோ என் மனசு வந்து, ச்சே நம்ம ட்ரை பண்ணலாம், கிவன் பண்ணலாம், அவளுக்கு நம்மளும் ஒரு இன்புட் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீலாக இருந்திருக்கோம் மீரா. 3 மாதத்துக்கு முன்னாடி என் லைஃப்பில் ஒரு தேவதை வந்தா. ஆக்சுவலி எனக்கு இப்போ உண்மையில ஒரு இதுவே வரலையே. நீ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணு. பாவலை விட்டு உன் கூட வரேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா, கமான் கமான் மீரா கமான் அப்படின்னு அவள் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே அழுத்துறான். அவன் ஃபேஸ் அப்படியே அவ்வளோ ரெட்டாக மாறுது. மீராவுக்கு பயமாக இருக்கு. சாரி 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 அப்படின்னு பின்னாடி போயிட்டா. ஆ, அந்த இடத்துலயே இருந்துரு, புரியுதா? சங்குக், நீ இப்போ பண்ணுறதுலாம் கொஞ்சமும் நல்லா இல்லை. தோ தோ வந்துச்சு பத்தியா மீரா, என் செல்லா குட்டி, இதுதான் நீ, இப்படியே இரு, புரிஞ்சுதா? அப்படின்னு பேசுகிறான். ஜிகேக்கு வாட்ஸ்அப்பில் டொயின்னு 2 மெசேஜ் வருது. அவ்வளோதான். அந்த மெசேஜ் வந்ததும் சார் ஓரமாக போய் உட்காந்துட்டார் ஃபோன் எடுத்துகிட்டு. எதுவுமே பேசவே இல்லை. மீரா, யார்கிட்ட பேசுகிறீங்க? செல்லம், இப்போ தானே சொன்னேன் மூடிட்டும் வேலையை பாரு அப்படின்னு. என்னோட இன்னொரு முகத்தை பார்த்துடாத மீரா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதை பார்க்கணும்னு நீ ஆசைப்பட்டேனா? எனக்கு தெரியாதுப்பா. நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் மீரா, அவ்வளோதான் சொல்லுவேன். என்னங்க மீரா, வாட் இஸ் திஸ் பிஹேவியர் மீரா? ஓ மை காட், ஷிட், யூஆர் வேஸ்டிங் மை டைம் மீரா, தட்ஸ் இட் அப்படின்றான். அப்படியே ஜேகே ஃபோன் எடுத்துட்டு, ஐயோ என்னங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த பக்கம் வந்து மெசேஜ் வந்திருக்கு. ஐயோ இது வாயால் கேட்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு ரிப்ளை பண்ணா, சாப்பிட்டேம்மா நீனு? நான் சாப்பிட்டேங்க. அப்புறம் எப்படி போச்சு, ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பக்கம் வந்து வருது. ஜேகேக்கு அப்படியே லைட்டாக கோவம் வந்திருக்கும் அந்த வார்த்தை கேட்டதும். பட் அவள் விளையாடுறான்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ ஏதோ ரியாக்ட் பண்ணிக்காம, இது வேணாமே, இதோ அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றா. அவளும் அங்கே சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு ஒரு ஹக் இமோஜி அனுப்புகிறா. அதை பார்த்ததும் ஜேகேக்கு அப்படியே நிம்மதியாக இருக்குது. ஜேகே ஒரு 4-5 அனுப்பிட்டு, என்னம்மா தூங்கலாமா? தூங்கலாம். சரிம்மா, பாய் குட் நைட். பாய்ங்க குட் நைட் அப்படின்னு அவளும் போயிட்டா. இவனை தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மீரா ஜோஷ்வாயை கால் பண்ணி, இந்த மாதிரி ஜேகே ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான், அது யார் என்னன்னு கண்டுபிடிக்கணும், நீ என்ன பண்ணி எனக்கு ஒரு நாள் அவனை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ காலையில் ஆரம்பித்து ஜோஷ்வா ஈவினிங் வரையும் ஜேகேவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இன்க்ளூடிங் காலேஜில் கூட ஜோஷ்வா வெளியிலே இருக்கான், அவன் எங்கன்னா வெளியே போவானோ அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அந்த பார்க்குக்கு ஜேகே போகிறான், ஜோஷ்வாவும் பின்னாடியே போயிட்டுருக்கான். ஜோஷ்வான்னு ஒரு கேரக்டர் இருக்குன்னு தான் தெரியும் ஜேகேக்கு, பட் அந்த கேரக்டரோட ஃபேஸ்லாம் தெரியாது. ஸோ ஜோஷ்வா கேஷுவலாக தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே காலையிலேருந்துலாம் பார்க்கல. சாயந்தரம் அந்த பார்க்கில் ஜேகே உட்காந்துருந்துருப்பான். அந்த இடத்துல ஜோஷ்வா உட்காந்துருந்துருப்பான். அவ்வளோதான் வந்து ஜேகே நோட் பண்ணியிருப்பான். ஸோ வயன் இப்போ தான் வேகமாக வந்து ஹக் பண்ணுறா. ஜோஷ்வா ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். வயனோட பேக்கு தான் தெரியுது அந்த வீடியோவில். ஹக் பண்ணிட்டா. என்னடி இவ்வளோ சீக்கிரம் வந்த? ஹலோ பாய்ஸ், என்ன நான் என்னமோ தினம் லேட்டாக வர மாதிரியே பேசுறீங்க? என்னடி? சரி சரி இந்தாங்க. என்னதுடி? இந்தாங்க. நான் வர வழியில் பார்த்தேன் பனானா மில்க் ஷேக், நீங்கள் அடிக்கடி இதை குடிச்சு நான் பார்த்துருக்கேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். ஜேகே அதை வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். உட்கார்றி, நீங்கள் முதல்ல குடிங்க அப்படின்றா. ஜோஹா திரும்பி மூஞ்ச காட்டேன், எவ்வளோ நேரம் உன் பின்னாடியே வீடியோ எடுத்துனப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவளை திட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஜேகே உட்காந்துட்டான். வயனை இழுத்து உட்கார வைக்கிறான். ஸோ அவளை தான் வயனோட மூஞ்சி மாட்டிடுச்சு அதில். என்னங்க? ஜேகே அப்படியே வயனோட லிப்ஸே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ எதிர ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. நேற்று தான் யாருமே இல்லை, முத்தம் கொடுத்தீங்க. இப்போ என்ன? யார் தான் எனக்கு என்ன, ஏன் பொண்டாட்டி? ஐயோ அப்பாப்பா, தெரியும் தெரியும், ஊரறிய உங்கள் பொண்டாட்டி உங்கள் ஒய்ஃப் தான், ஓகே நான் இல்லை.
அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க பாஸ். ரொம்ப பேசுகிறடி. ம், ரொம்ப பேசுகிற. ஹா, வாய் இருந்தால் பேச தான் செய்வாங்க. வாய் எதுக்கு இருக்குது? பேசுறதுக்கு தானே. சரி சரி போதும், வாய் மட்டும். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, டஸ்ட்டு பறகுதுல. டஸ்ட் அலர்ஜி இருக்கா உனக்கு? அப்படிலாம் இல்லை. டஸ்ட்டு பறந்தா உங்களுக்கு தும்பல் கூட வராதா? சரி சரி அம்மா, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கல விடு. குடிச்சிட்டிங்களா? கொடுங்க. நான் போய் போட்டுப்பேன் விடு. உட்காரு நீ முதல்ல. இருக்க போகிறது 5-10 நிமிஷம். அதில் குப்பை போடுறதுக்கு எஞ்சி போயிட்டு 2 நிமிஷம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றான். வாயன் அப்படியே டைட்டாக ஜேக்கியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறா. ஷோல்டரில் தலை வச்சுக்கிறியா? ஏன்? வச்சுக்கோ, ஏன் ஆசையாக இருக்கு. ஓகே அப்படின்னு அவன் சாஞ்சதும் ஜேகே அவனோட ஹேண்ட் எடுத்து அவளை ரேப் பண்ணிக்கிறான். அப்படியே அவன் நெஞ்சில் வச்சு 2 கையும் வச்சு இப்போ பிடிச்சிக்கிறான். உட்காந்த மாதிரியே அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான் ஜேகே. அப்படியே அவள் தலையை தடவி கொடுத்துட்டே உட்காந்துருக்கான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஒயன் ஃபேஸ் கவர் ஆனதும் ஜோஷோ அங்கே எஞ்சி போயிட்டான். அவன் எஞ்சி போனதும் ஜேகே எதிராக நம்ம போயிட்டான் அப்படின்னு. ஜங்குக் ஜங்குக் ஜேகே ஜேகே ஜேகேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே அவள் பேக்கில் ஃபுல்லாக ரோம் ஆகுது. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? தெரிலடி. சந்தோஷமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கேனா, நீ இப்படி பக்கத்தில் வந்தாலே சாரிடி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேது அப்படின்னு அகைன் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஜங்குக் 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 மூச்சு முட்டுது. சாரி, இதுக்கே நீ இப்படி மூச்சு முட்டு இருந்தனா இன்னும் நான் நிறைய பண்ணுமே. அதெல்லாம் தாங்குவியா? அதெல்லாம் அவள் பார்த்துக்கலாம். இப்போ நான் கிளம்புறேன். ஏன்டி இன்னும் கொஞ்ச நேரம்? நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு போறா. திரும்பி பார்த்துட்டே போறா சிரிச்சுக்கிட்டே. ஜேகேவும் பாய் பாய் பாயின்றா. நெக்ஸ்ட் டே ஆகுது. அன்றைக்கி நைட் வாங்கிக்கிட்டேன்னு எந்த மெசேஜுமே வரல. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் வாயன் காலேஜுக்கு வரல. மியா கிட்ட கேட்குறான், என்னாச்சுமா? அது சார் நான் காலையில் வீட்டுக்கு போனேன், அவளுக்கு ஜுரம்னு சொன்னாங்க. சரி நான் அப்படியே வந்துட்டேன், இன்றைக்கி ஈவினிங் தான் போய் பார்க்கணும். சரிம்மா, பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சார், மெசேஜ் பண்ண சொல்லு. தேங்க்ஸ்மா. ஓகே சார் அப்படின்றா. ஸோ அன்றைக்கி ஈவினிங் மியா அவள் வீட்டுக்கு போயிருப்பா. அவள் வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கா வயன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மியாவும் வீட்டுக்கு போயிருப்பா. நெக்ஸ்ட் டே காலேஜ் வரா. ஜிகே கேட்குறேன், பேசுனியா? இல்லை சார், ஆக்சுவலி நேற்று நான் போனப்போ அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்களா? என்னாச்சுமா? ரொம்ப கிரிட்டிக்கல் எதனாவா? இல்லை சார், ஏதாவது ஃபீவராக இருக்கும், நார்மல். நான் இன்னும் பேசலையே, நான் பேசினா தான் உங்களுக்கு எதாவது சொல்ல முடியும். சரிம்மா பாரு. ஓகே சார். இப்படி தான் ஒரு வாரம் போகுது. கரெக்டாக மியா போகிறப்போலாம் அது இதுன்னு சொல்லி அவள் வீட்டில் அனுப்பிடுறாங்க மியாவை. ஸோ மியானால வயனை பார்க்கவே முடியல. ஜேக்கிக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. என்னாச்சு ஒரு வாரம் கண்டினியூவாக எதுவுமே இன்ஃபர்மேஷனே இல்லாமலே போட்டிருக்காளேன்ற மாதிரி. சரி இன்னைக்கு வயன் வரா. ஜேகே வயனை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். பட் வயன் ஜேகேவை கண்டுக்காத மாதிரி அப்படியே உள்ளே போயிட்டா. ஜேகேவும் அப்படியே திரும்பி அவனோட ஆஃபீஸ் போயிருப்பான். அவங்க அம்மா இப்போ தான் கிளம்புறாங்க வயனை கிளாஸ் ஆண்ட விட்டுட்டு. ஒரு 1/2 ஆகுது. மேம் சொல்லு வயன். ரெஸ்ட் ரூம். ஓகேம்மா போ அப்படின்றாங்க. வயன் ஸ்ட்ரெயிட்டாக ஜேகேயோட கேபின் தான் வரா. ஏ என்னம்மாச்சு? ஏன் ஒரு வாரம் வரல? ஏன் காலைல அப்படியே நான் பார்க்காத மாதிரி போனேன்? ஜங்குக், உங்கள் ஒய்ஃப் மீரா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்ன சொல்கிற? அன்றைக்கி நான் உங்களை லாஸ்ட்டாக பார்க்கில் மீட் பண்ணதை யாரோ வீடியோ எடுத்திருக்காங்க. உங்கள் ஒய்ஃப் தான் நினைக்கிறேன். என் வீட்டுக்கு வந்து அதை காமிச்சு ரொம்ப அசிங்கமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. மார்க்குக்காக உங்க கூட நான் படுக்கிறேன்னு. என் வீட்டில் என்ன செம்மையாக அடித்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி நான் இப்போ காலேஜ் வந்திருக்கேன். காலேஜே போவேனான்னு சொல்லிட்டாங்க. இல்லை நான் இனிமேல் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிறேன்? செம்ம அடி. என் லைஃப்பில் நான் இவ்வளோ அடி வாங்கினதே இல்லை அப்படின்னு ஜிகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிகேக்கு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஒன்றுமே புரியல. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் தலையை தடவி தரா. அவளை அங்கே உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு குடி. வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் ரொம்ப அசிங்கமாக பேசுனாங்க. மீரா என்ன சொல்லிட்டு வந்தா? அவங்க ஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் அம்மா என்னை சொல்லி சொல்லி அடித்தது
கேவலம் மார்க்குக்காக ஒருத்த கூட நீ படுக்கிறியா? அந்த பொண்ணு வந்து சொல்லலைன்னா ஏதோ புருஷன் மேலே இருக்க பாசத்தில் அந்த பொண்ணே வந்து சொல்லிட்டு போகுது, உங்கள் பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்கோங்க. என்னடி பொண்ணு நீ எல்லாம் அப்படின்ட்டாங்க என் வீட்டில். என்ன இப்படி இன்னொருத்த கூட படுப்பேன், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்த கூட எனக்கு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. மொத்தத்தை தாண்டி நான் ஒன்று ஏதாவது பண்ண விட்டுருக்கேனா? எனக்கு தெரியாதா என் லிமிட் என்னன்னு? அந்த முத்தம் கூட ஏதோ ஒரு ஏர்ஜ்ல இல்லைன்னா அதுவுமே நான் பண்ண மாட்டேன். எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் ரொம்ப அசிங்கமாக திட்டினாங்க என்ன. உன்கிட்ட சொல்லக்கூட முடியல. அப்படி என்ன உடம்பு சுகம் கேட்குது உனக்கு இப்பயே கேட்குறாங்க. நான் கூட ஏதோ பல நாளாக படுத்துட்டு இருக்க மாதிரியே பேசுகிறாங்க. மீனா ஃபுல்லாக என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டில் என்ன இந்த வார்த்தையை சொல்லி குத்தி குத்தி முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீ எல்லாம் பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு. அப்புறம் தான் முடிவு பண்ணேன், நான் ஏன் பண்ணிக்கணும், நான் உன் கூட தான் வாழ்வேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட படுத்தேன், கல்யாணத்துக்கு அப்புறமா உன் கூட படுத்தேனே இருக்கட்டும். வீட்டில் தானே சொன்னாங்க, நீ உன் பொண்டாட்டிய மரியாதையா டிவோர்ஸ் பண்ணு, இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் என் வீட்டை ஓடி வந்து கூட உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுதா? புரியுதா? புரியுது, புரியுது. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் உன் கூட தான் வாழ்வேன். உன் பொண்டாட்டியா உன் கூட தான் வாழ்வேன். இந்த ஒரு வாரம் நான் கேட்காத வார்த்தையெல்லாம் என் காதால் நான் கேட்டேன். எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? கண்டிப்பாடி. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. இந்த ப்ராமிஸை நீ பிரேக் பண்ணவே கூடாது ஜேகே. நீ பிரேக் பண்ணவே கூடாது. கண்டிப்பா. ஐ லவ் யூ ஜங்குக். ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் உன் பொண்டாட்டியா உன் கூட நான் கண்டிப்பாக வாழணும் அப்படின்னு எந்திரிச்சு ஜேகேக்கு அப்படியே ஒரு மொத்தம் கொடுத்துட்டு அவள் வெளியே போயிட்டா. ஜேகேக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ அந்த பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க அவள் வீட்டிலன்ற மாதிரி. சாரி மேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேன் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆனால் அவனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்கு வரான் அன்றைக்கி ஈவினிங். வாயனை அவன் தனியாலாம் மீட் பண்ணல, வாயன்ட்ட ஃபோனை கொடுக்கல, ஃபோனும் வாங்கிட்டாங்க. ஸோ காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அம்மா டெய்லி. இப்படி தான் இந்த ஸ்டாஃப் ரூமில் தான் லஞ்ச் பிரேக்லையோ ஏதோ ஒரு டைமில் வந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ரேண்டமாக ஒரு மொத்தம் அந்த மாதிரி தான் இவங்க டைம் போகுது. வாயனுக்கு எக்ஸாம் வந்துச்சு. ஸோ இந்த பக்கம் ஜேகே மீரா கிட்ட எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்கான். முன்ன மாதிரி ஒரு மாதிரி சைலண்டாக இருப்பாள் அந்த மாதிரி இருக்கான். மீரா இப்போ தான் நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கா. ஸோ ஜேகே இன்னைக்கு டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் மீரா முன்னாடி. சைன் பண்ணு. முடியாது. சைன் பண்ணலன்னு வை மீரா, நீ பண்ண மாதிரி நான் ஒரு வேலை பண்ணுற மாதிரி ஆகிடும். நான் என்ன பண்ணேன்? யாரை கேட்டு மீரா வாயன் வீட்டுக்கு போனேன்? வாயனா? யாரு? மீரா அதை நான் அசிங்கமாக திட்டிட போகிறேன்டி புறம்போக்கு. யாரை கேட்டு வாயன் வீட்டுக்கு போனேன்? ஏய் போடா அப்படின்றா. இதை பார்த்துட்டு பேசு மீரா. ஜங்குக், ஜங்குக், இது எப்படி? ஏண்டி என் வயன் நாங்கள் வந்து என்னை கட்டி போச்சுன்னா அழுவுறா. அதெல்லாத்தையும் தாண்டி உன்னை இத்தனை நாள் இந்த வீட்டில் வச்சுருக்கேன்னா நான் எதுவும் பிளான் பண்ணாமல் இருப்பேன்னு. ஓ, வயன் என்கிட்ட வந்து பேசுனது உனக்கு தெரியாதுல்ல? ஃபைன். இது எல்லாருக்கும் தெரியணுமா? இல்லை சுமூகமாக டிவோர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நானே பண்ணிடுவேன், டெலீட். என்ன சொல்கிற? சேக்கி விளையாடுறியா? என்ன இதெல்லாம்? நீ பண்ணதான். நீ வீடியோ எடுத்து வாங்கின மாட்டி விட்டல, அதே மாதிரி தான் நான் வீடியோ எடுத்து. இதெல்லாம் என் வேலை சொல்லக்கூடாது. அவ்வளோ சீப்பான பர்சனை என்னை மாற்றிடாத. சைன் பண்ணு. சேக்கி இதெல்லாம் கொஞ்சமாக நல்லா இல்லை. ஆமாம் மீரா, நீ எனக்கு அப்படி பண்ணாமல் இருந்ததுன்னா நானும் இப்படி உனக்கு பண்ணியிருக்க மாட்டேன். சைன் பண்ணு. மீராவும் சைன் பண்ணுறா. ஸோ டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் வருது. கோர்ட்டில் வந்ததும் மீரா போய் டிவோர்ஸும் கொடுத்துட்டு வரா. அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் ஜேகே வீட்டிலேருந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகே, ம், அதை டெலீட் பண்ணு. கிளம்புமா கிளம்பு. உன்னால் எனக்கு பின்னாடி எதனா பிரச்சனை வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன்? கிளம்பு. ஒரு பேக்கப்புக்கு இருக்கட்டும்.
ஜேகே அது எம்மான சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அது பண்ணுறது முன்னாடி இருந்திருக்கணும். நீ என்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு செல்லும். வேற ஒன்றும் இல்லை போ அப்படின்றா. இவ்வளோ திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. டேய் என்ன சொல்லிடா விவாகரத்து வாங்கினேன், உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? அவள் மாறினாலா இந்த அம்மா உட்காந்து சாப்பிடு கூட போ கூட்டிகிட்டு போகணும் உயிர் எடுத்துட்டு இருக்க. இனிமே என் வாழ்க்கையில் உனக்கும் உன் புருஷனுக்கும் முடிவு எடுக்கிறதுக்கான உரிமையே கிடையாது. உங்கள் இடம் எதுவும் அங்கே இருந்துக்கோங்க. அப்பா அம்மான்ற அந்த ஒரு உறவை வச்சு நீ என் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்கல்ல. நான் தனியாக போகிறேன், இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல. ஜேகே சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்றா. ஜேகே ஒரு வீடு தனியாக எடுத்தாச்சு. ஜேகே போய் அங்கே செட்டில் ஆகியாச்சு. வயனுக்கும் இன்னும் ஒரு 3 எக்ஸாம்ஸ் தான் இருக்குது, காலேஜ் முடிய போகுது. லாஸ்ட் எக்ஸாம் அப்போது வயன் அவள் வீட்டிலேருந்து நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருப்பா. ட்ரெஸ் கிடையாது, லைக் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வச்சுருந்துருப்பா. சர்டிஃபிகேட்ஸ் அவளோட ஸ்டடி ரிலேட்டடான எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கா அந்த பேக்கில். அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க என்ன பேக் எடுத்துகிட்டு வர, எப்பயும் பெண்ணு பென்சில் மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு. லாஸ்ட் டேயில் லைப்ரரி புக்கெலாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஸோ அவள் வந்துட்டு சங்குக் என்னம்மா என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. ஸ்கூல் டிசி அதெல்லாம் இங்கே தான் இருக்குது, காலேஜில் டிகிரி வாங்குறப்போ தருவாங்க. அவ்வளோதான் இருந்து சந்தோஷம். இப்படி கொடுத்துட்டு போ. வீட்டுக்கு போறியா? இல்லை இல்லை, எக்ஸாம் முடிச்சுட்டு நான் அப்படியே வந்துடுறேன். ஜிகே அப்படியே என்ஜாய் கிட்ட நிற்கிறான். ஓகே அடி உனக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டேன்ல? கண்டிப்பாடி வாங்கிட்டேன். அதான் அன்றைக்கி கோர்ட்லேருந்து வீடியோலாம் ஆன் பண்ணேன்டி. அப்போ ஓகே தான், நான் உங்களவே வந்துடுறேன். என் வீட்டில் தானே தானே என்னை ஏதோ அசிங்கமாகவே பார்த்துட்ருக்காங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை அங்கே இருக்க. அவங்க பெத்த பொண்ணு மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை அவ்வளோதான் இல்லை. சரி சரி ஒன்றும் இல்லை வா அப்படின்னு இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அவளும் எக்ஸாம் எழுத போகிறா. அவளும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரா. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரப்பா அவன் அம்மா நிற்கிறாங்க. வயன் அப்படியே ஜேகே பைக் கிட்ட போய் நின்றுருக்கா, பார்க்கிங் கிட்ட. அவங்க அம்மா அவளுக்காக மெயின் கேட் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஸோ மியா ஒரு ஷால் கொண்டு வந்திருப்பா, மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பா வயனுக்கு. வயன் போய் ரெஸ்ட் ரூமில் அதை மாற்றிட்டு வெளியே வந்து அந்த ஷாலை வாங்கி கட்டிட்டு அங்கே உட்காண்ட்ருக்கா. ஜேகே இப்போவே கிளம்பிட்டான், சீக்கிரமே கிளம்பணும்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பி வெளியே வரான். அவன் பைக்கில் ஏறி உட்கார்றான் வயன். அவ்வளோதான், அவங்க அம்மா தேடிட்டு இருக்காங்க. இன்னும் வயன் சல்லுன்னு போயிட்டா. ஜேகே இப்போ இருக்க வீட்டுக்குள்ளே வயன் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே போக போகிறான். ஒன்று என்ன 2 பேரும் ஒன்றா போகலாம் ஓகேங்க அப்படின்னு 2 பேரும் ஒன்றா உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க. இந்த கஜினி படத்தில் பார்ப்பாங்களே அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஜேகே டோரை லாக் பண்ணுறான். வயன் அடி வாங்குவீங்க, இப்போ தானே உள்ளே வந்தேன். வயன் ஜேகே பொண்டாட்டி இன்னும் பொண்டாட்டி ஆகல. ப்ளீஸ் டி ஜேகே. வயன் அங்கே பாருடி எப்படி இருக்கு. வயன் அப்படியே ஜேகேக்கு கீழே பார்த்துட்டு இந்த மாதிரி ஜேகே கண்ணு பார்க்க வயனுக்கு அப்படியே அவள் கண்ணே விரிஞ்சு போச்சு. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. 4 வருஷம் ஆகுதுடி, ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமாம் உன்னோட எக்ஸ் கூட நீ ப்ளீஸ் டி அதெல்லாம் இப்போ எடுக்காதடி. அப்போ பண்ணியிருக்க அது அது சரி சரி. கடைசி அப்போ பண்ண அதான் நீ 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் நீ. அப்போ இன்னும் ஒரு 4 மணி நேரம் கஷ்டப்படு. நான் போய் வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரேன். சொல்லல ப்ளீஸ் 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 அப்படின்னு அவள் போட்டிருக்க அந்த ஷர்ட்லேருந்து பட்டன் அப்படியே ஒன்று ஒன்றா கழட்ட ஸ்டார்ட் பண்ணான். ஜேகே ப்ளீஸ் டி சொல்லல வா. ஜேகே வேணா வேணும்டி அப்படின்னு ஜேகே அப்படியே அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டான். அவன் இன்னொரோட நிற்க வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஜேகே கடற்கரை அவன் ட்ரெஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். நேக்கடாக நிற்கிறான் அவன் முன்னாடி. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவன் லைட்டாக திரும்பி இருப்பான். இழுத்து ஹக் பண்ணுறான். என்ன எல்லாம் அவனுக்கு தான், பார்க்க மாட்டியா? பார்க்கணும். எங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நடந்துக்கிறியா? ஐயோ காஜி ஆமாடி மொத்த காஜி தான். உங்ககிட்ட இப்பெல்லாம் இருக்கணும்னு தோணுது, என்ன பண்ணுறது. இதெல்லாம் இப்போ இல்லை, அப்போது மொத்தம் பார். இனிமேல் தனியாக ஒரு ரூமில் மாட்டிங்கன்னு வை, அப்பயே வச்சுருப்பேன்.
சமோ ஏய் சாரி சாரி சாரி. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த பசங்கிட்டலாம் பேசி பேசி கிளாஸில் இருந்தால் மட்டும்தான் என்னால் அதை ஃபோக்கஸ்டாக நார்மலாக பேச முடியுது. மற்றபடி அப்படியே கேஷுவலாக வந்தது வரும் வரும். இப்போ சொல்கிறதா ஓகே. எதனா சண்டை நான் அசிங்கமாக திட்டினீங்கன்னா வீட்டை விட்டு ஓடிடுவேன். ஏ பின்ன சரி டைம் வேஸ்ட் பண்ணவேணா அப்படின்னு ஸ்லோவாக வாயனோட பேண்ட் கிட்ட கை வச்சு அதை கீழே இழுக்கிறான். சிக்கி கல்யாச்சு வாயன் வெறும் இன்னர்ஸோட நின்றுட்டுருக்கா. ஜிகி எதுவுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கா. அப்படியே அவளை தள்ளி நிற்க வச்சு ஜிகி பார்க்குறான். பா ஐயோ இப்படி அனுபவிக்கிறதுக்காக தான் காஞ்சி போயிருந்தேன் போல இருக்கு அப்படின்னு. அப்படியே வந்து அவள் உடம்ப டைட்டாக பிடிச்சி கிட்ட எடுத்து ஸ்டார்ட் பண்ணணுமா ஜமுக். ம் ஆ ஜிகி ஜிகி அப்படியே அவளை பேக் ஹக் பண்ணுற மாதிரி அவன் நெக்கில் அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறான். ப்ளஸ் அவன் ஹேண்ட்ஸ் அப்படியே அவள் வயிற்ற டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு ஹேண்ட் அவளுக்கு கீழே இன்னர் உள்ளே போகுது. ஜமுக் வயன் அப்படியே அவள் பேக்கை ஜிகே உடம்புல அழுத்துறா. ஜிகிக்கு செம்மையாக இருக்கு அந்த ஃபீல். ஜிகி 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 ஜமுக்கா ஜமுக்கா ஜிகி 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 அப்படியே கீழே அவளுக்கு அழுத்துறான். ஜம்மு அப்படின்னு வயன் அப்படியே காலை குறுக்கிட்டு நிற்கிறா. ஜிகி ஜிகி ஐ நீட் வாட் யூ நீட் பேபி. என்னடி வேணும் ஜிகி ஜிகி எனக்கு நீ வேணும். என்ன வேணும்னா ப்ராப்பராக கேளுங்க மேடம் அப்படின்னு ஸ்லோவாக அவளை அப்படியே பெண்டில் தள்ளுறான். ஜிகி கேளு. ஜிகியோட ஹேண்ட் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஸ்டில் அதே மாதிரி தான் அவளோட அந்த சென்சிட்டிவ் ஸ்பாட்டை அழுத்தி டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். ஜிகி எனக்கு நீ வேணும். ஆல்ரெடி எனக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறியோ? ஆ இவ்வளோ வெட்டாக இருக்க. ஜிகி என்ன அப்படின்னு அந்த இடத்த அப்படியே இது பண்ணி வயன்கிட்ட காட்டுறான். சமூக என்ன என்ன வேணும்னு ஒழுங்காக கேளு. சிக்கே எனக்கு நீ பண்ணணும் பண்ணு தெளிவாக கேளுன்னு. சமூக இன்னும் என்ன தெளிவாக கேட்கணும். எனக்கு நீ வேணும். ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணு ப்ளீஸ். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். சிக்கே ஓப்பனாக பேசு. என்ன வேணுமோ ஓப்பனாக கேட்கணும். இந்த விஷயத்தில் பாரபட்சமே இல்லாமல் நான் தருவேன். ஓகே ஓகே இன்சர்ட் பண்ணு ப்ளீஸ். என்னால் முடியல. ப்ளீஸ் இன்சர்ட் பண்ணிடா. சூப்பர் பேபி. பயங்கரமாக வெல்கம் பண்ணுறீ என்ன அப்படின்னு அங்கே வச்சு அழுத்துறாங்க. அவ்வளோதான் வயன் அப்படியே பெட்டிலேருந்து ஜிம்புறா. செம்மையாக இருக்கும். ஜேகே அவனோட ஃபுல் லென்த்தையும் உள்ளே சென்ட் பண்ணுறான். ஜம்போக் அப்படின்னு ஜேகேவோட 2 சைடு ஹேண்டு ஊனி இருப்பாங்க. அந்த ஹேண்டில் அவளோட ஹேண்டை வச்சு அழுத்துறா. அப்படின்னு நீல் டிக் ஆகுது. ஜம்போக் ஜேகே ஜமோக்கா ஜமோக்கா ஆ ஆ எப்படி இருக்கு பேபி? கமான் கமான் இன்னும் சத்தமாக கத்து. சத்தமா இங்கேருந்து யாருக்கும் எதுவும் கேட்காது. கமான் சவுண்டாக கத்துடி கத்துடி. ஜேகே 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 மூன் பண்ணுவான். கமான் என் பேரை சொல்லி கத்து. ஜிகே அப்படியே வயனோட ஹேண்ட் எடுத்து அவன் வாய்க்குள்ள வச்சு லிக் பண்ணிட்டு இருக்கான். லிக் பண்ணிட்டு பயங்கரமாக டச் பண்ணுறான். என்னடி இங்கேருந்து இது 2 பார்க்க சூப்பராக இருக்கும். ஏங்க என்ன செம்மையாக டான்ஸ் ஆடுது 2. ஜிகே என்னடி சீரியஸாக சொல்கிறேன். பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஜஸ்ட் இது எவ்வளோ டைட்டாக இருக்குது தெரியுமா? எனக்கு அப்படியே இருக்குடி. ஜிகே சீரியஸாக இட் வாஸ் ஸோ டைட். ஜிகே என்ன இப்படி பேசுகிறீங்க? எனக்கு முடியலடி. எனக்கு இதை அப்படியே சைக்கோட்டிக்காக பிஹேவ் பண்ண போல இருக்கும் கிட்ட. ஜிகே இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடி. என்னால் முடியல. திரும்பி படு ஜிகே திரும்பி படு. அவளும் அப்படியே திரும்பி படுக்கிறா. ஜிகே பேக்லேருந்து அவளுக்கு ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறான். அவளோட பேக்கில் அவன் ஸ்லாப் பண்ணுறான். எனக்கு அப்படியே வைப்ரேட் ஆகுது அவள் பாடியாக அவனோட ஸ்லாப்பில். ஜிகே ஜிகே ஜிகே
சங்கோக்கா, கம் ஆன் கம் ஆன், when you just saw it, ஆ ஜிகே, ம் அப்படின்னு ஜிகே பயங்கரமாக பண்ணுறான். பொசிஷன் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஜிகே ப்ளீஸ் போதும் ஜிகே அப்படின்னு அவன் சொல்ல ஜிகே அப்படியே அடைச்சி இந்நேரத்தில் வேண்டா அப்படின்னு ஜிகே அவன் ஃபோன் அப்படியே திருப்பி பார்க்குறான். அவங்க அம்மா அப்படியே ரெடி அப்படின்னு அவளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரியே ஃபோன் எடுத்து, சொல்லுமா எங்கடா இருக்கு ஜிகே, என்னம்மா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குடா, என்ன ஜிகே அப்படியே வெளியே எடுத்துட்டான். என்ன சொன்ன, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குடா ஜிகே. போலீஸா, ஏன் காலேஜ்லேருந்து ஏதாவது பொண்ணை கூட்டிகிட்டு போனியா? நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன்னு சொல்லுமா நீ. ஜிகே நீ ஃபோனை அவங்கக்கிட்ட கூட. ஹலோ சார், நான் சங்கோக். தம்பி நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் நானே போலீஸ் ஸ்டேஷன் வரேன் சார். தம்பி உங்கள் கூட பொண்ணு இருக்கா சார், நான் கூட்டிகிட்டு வரேன். சரி தம்பி, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, பொண்ணோட வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே சார். ஜிகே அப்படியே வாங்கின பார்க்குறான். என்னாச்சுங்க? உன் வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க போல், என் வீட்டில் வந்து போலீஸ் உட்காந்துருக்கு. ஐயோ வாங்க போகலாம். ஒரு 5 minutes நான் முடிக்கலையே. ஜிகே என்ன வீட்டில் போலீஸ் இருக்குன்றீங்க? நீ மேஜர் தானே அடிச்சாலும் அங்கே வந்து மாமா தான் வேணும் அப்படின்னு என்ன பிரச்சனையே முடிய போகுது. அதுக்கு எதுக்கு அவசரமாக போகணும்? ஒரு 5 நிமிஷம். ஜிகே என்ன பண்ணுறீங்க? என்ன இப்போ நீ போகிறேன்னா உன் வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே உட்காரப்பாங்க. அதான் சொல்லிட்டேன் இல்லாட்டி நான் அதோ வந்துடுவேன், நீங்கள் கிளம்புங்கன்னு. அப்படின்னா அவங்க கிளம்பிடுவாங்களா? கிளம்பிடுவாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்ல, என் கூட தான் நீ இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிடுவாங்க. நான் கூட்டிகிட்டு வரேன்னு இருக்கேன்ல, அப்படியே என் பேரண்ட்ஸை கூப்பிட்டு போனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யூ ஜஸ்ட் ஸ்ப்ரெட் யுவர் லெக் பேபி. ஜிகே இது ரொம்ப டூ மச். ஏன் எனக்காக ஸ்ப்ரெட் பண்ண மாட்டியா? ஜிகே கம் ஆன், ஓப்பன் யூ டோர் பேப் ப்ளீஸ். அவள் அப்படியே அவள் 2 லெக்கையும் ஸ்ப்ரெட் பண்ணுறா அகைன் ஜிகேக்காக. ஜிகே அந்த இடத்த பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு சாக்லேட் டீ ஒன்றும் இல்லை அப்படின்னு அங்கே அப்படியே படுக்கிறான். ஜங்குக்கா ஒரு 5 minutes மட்டும் எல்லாத்தையும் ப்ளே பண்ணியாச்சுல, என் வாயை வச்சும் ப்ளே பண்ணிடுறேன், அப்புறம் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு ஜிகே அவனோட நாக்கு அங்கே வைக்கிறான். பயனால தாங்க முடியல. ஆல்ரெடி அவன் பயங்கரமாக அவளை ஓவர்வெல்மாக்கியிருப்பான். ஸோ இப்போ அவன் இன்னும் 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 பயங்கரமாக பண்ணுறான். எனக்கு 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 ஜிகே அப்படின்னு ஜிகேயோட மண்டையை அந்த இடத்துல அழுத்துறா. ஜிகே ஸ்டாப்பே பண்ணலையே, அவள் பாடி அப்படியே பெட்டிலேருந்து ஜிம்புது. ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்திரிச்சு இன்சர்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணுறான். 5 minutes சொல்லிட்டு 20 minutes ஆகிடுச்சு. எனக்கு எனக்கு 2 minutes இரு 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 முடிய போகுது இரு அப்படின்னு ஸ்பீடாக அடித்து வெளியே எடுத்துட்டான். ஓ அவன் மேலெல்லாம் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ப்ரெக்னென்ட் ஆகிடுனா? இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா போர் அடிச்சிடாதா? நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா குழந்தை அதை பற்றி யோசிக்கலாம். ஓகே ஓகே, நான் இந்த சேஃப்டியோட பண்ணுவேன், கவலைப்படாத. அவள் அப்படியே அவனே பார்த்துட்டு இருக்கா. ஐயோ உன் வீட்டில் போலீஸ் வந்துட்டு போயிருக்கியா, எங்கன்னா உனக்கு பயமாக இருக்கா இல்லையா அப்படின்னு. அவன் இறங்கிட்டு ஒரு டவல் எடுத்து அவளை தொடச்சிட்டு போ ஃப்ரெஷ்ஷப் ஆக கிளம்பி போகலாம். ஓகே அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வயனோட அம்மா வேகமாக வராங்க வயன் அடிக்கிறதுக்கு. இப்போ ஜிகே நடுவில் நின்றுட்டான். இருங்க போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கீங்க, பேசிக்கலாம் அப்படின்னு. அவங்க அங்கே வந்து உட்காடுறாங்க. வயன்கிட்ட கேட்குறாங்க அங்கே இருக்க ஸ்டாஃப், ஏம்மா இந்த தம்பி உனக்கு பிடிச்சிருக்கா, அவர் கூட தான் இருக்க போறியா இல்லை அப்பா அம்மா கூட போக போறியா? நான் இவர் கூட தான் இருக்க போகிறேன். என்னடி பேசுகிற, என்ன பேசணும், எவ்வளோ வாட்டி வந்து சொன்னான்னு என்னென்ன பேசுனீங்க குடும்பமாக சேர்ந்து? நீங்கள் அப்போ பேசுனீங்க எதையுமே நான் பண்ணலை. இதுக்கப்புறம் இவரை கல்யாணம் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இவர்கிட்ட வாழ போகிறேன். நான் அந்த தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. எனக்காக தான் டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. பாரு இவன் தான் வேணும், அப்படி 2ஆம் தரமாக போகிற அளவுக்கு உனக்கு என்னடி குறை?
குறைலாம் இல்லை, நான் காதலிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்றா. இதுக்கப்புறம் இந்த சனியனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஜேகேவும் அங்கே போலீஸ்கிட்ட பேசிட்டு எந்த பிரச்சனையும் வராது வாங்கிக்கு இந்த மாதிரி அப்படின்னு சைன்லாம் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புறான். அவங்க அப்பா அம்மா வந்திருப்பாங்க, ஜேகேயோட அப்பா அம்மா. அவங்கள கூப்பிட்டுட்டு வரல, பட் ஸ்டில் அவங்களா தான் வந்திருப்பாங்க, ஏதாவது இஷ்யூ ஆகிடுமோன்னு. மா, என்னடா இப்போ தான் வயன், எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள்? நல்லா இருக்கேம்மா. நான் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிடா அப்படின்னு ஜிகே வயனை கூட்டிகிட்டு போகிறான். வயன், ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க? என்னடி? ஒரு நிமிஷம் இருங்க. வயன் வேகமாக ஜிகேயோட அம்மா கிட்ட வந்துட்டு, கவலையே படாதீங்க, சீக்கிரமாக உங்கள் பையனை கூட்டிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடுவேன். சரிம்மா. வயன், ஆ தேங்க்ஸ். எதுக்கு? நாங்கள் கூட என் பையனை புரிஞ்சிக்கல, ஆனால் நீ அவனை ரொம்ப நல்லா புரிஞ்சிட்ருக்க. வரேம்மா. சரிம்மா போ. அப்படின்னு நான் கிளம்பி வரா. என்னடி சொல்லிட்டு வர? அது மாமியாருக்கும் மருமகளுக்கும் 1000 இருக்கும், உனக்கு என்ன? ம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். ஏய், நிறுத்து நிறுத்து. என்னம்மா? சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம், பசிக்குது. சரி இறங்க. அவனை இறங்கி 2 பேரும் அப்படியே சாப்பாடு வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கப்போ வயன் கேட்குறா, என்னங்க? என்னம்மா? அது என்னடி, மீரா எப்படி உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா? அதான் அப்படின்னு ஜிகே சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான். என்ன சிரிப்பு ஒரு மாதிரி வில்லத்தனமாக இருக்கு? என்ன பண்ண? அவள் உன்னை என்ன பண்ணி உன் வீட்டில் மாட்டி விட்டா? நீயும் நானும் ஒன்றா இருக்க மாதிரி வீடியோ காமிச்சு, அதே தான் அவளுக்கும் பண்ணேன். புரியல. அதே தாண்டி அவளுக்கு பண்ணேன். என்ன பண்ணீங்க? நீ கேட்டல, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அப்போ என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படி தானே இப்படி தானேன்னு. ஆமாம். அதான் சரி பாவம் என் செல்லம் ரொம்ப ஃபீல் ஆகுதே அப்படின்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீராவை கொத்த புஷ்டேன். என்ன பண்ணீங்க? நீ ஏன்டி பயப்படுற? நீங்கள் பேசுறது ஒரு மாதிரி வில்லத்தனமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்க வேலையும் வில்லத்தனமாக தான் ஒரு வேலை தாண்டி. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க முதல்ல. அது நானும் அவளை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன், என்ன பண்ணுறா எங்கே போகிறான்னு. அப்புறம் அவளை நானும் வீடியோ எடுத்தேன். என்ன வீடியோ எடுத்த? அவள் பப்ல ஜோஷுவான்னு ஒரு பையன்கிட்ட, அவன் தான் ஜோஷுவான்னு நினைக்கிறேன், பிகாஸ் அடிக்கடி ஜோஷுவா அங்கே போகலாம் ஜோஷுவா இங்கே போகலாம் தான் ஃபோனில் பேசுவா. பூச்சமே இல்லடி, பப்பில் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே அந்த ஓரமாக ஹவுஸில் உட்காந்து அவனுக்கு மேலே உட்காந்து பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்கிற? ஆமாம் வயனு, எனக்கே செம்ம ஷாக்கு. ஒத்தா நீ இப்படி, சாரி சாரி சொல்ல மாட்டேன், அகேன் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். இப்படி இருந்துக்கிட்டு என்னையாண்டி இப்படி சாவச்ச, எவன் கூட போக வேண்டியதானடி அப்படின்ற மாதிரி இருந்தது. அதை தான் ரெக்கார்ட் பண்ணேன். அப்படியே மேடமை ஒருத்த மட்டும் இல்லை, அந்த பப்பில் இருக்கவனா அவள் ஒருத்த மேலே உட்காந்து பண்ணிட்டு இருக்காடி, இன்னொருத்த வந்து அப்படியே அவள் பின்னாடி தடவுறான். இது ரெண்டுமே அமைதியாக இருக்கு. அவன் அப்படியே இதுக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் பக்கத்தில் வந்து அவன் தம்பி எடுத்து வச்சு பண்ணின்னு இருக்கிறான். அவனுக்கு அவனே இவளை பார்த்துக்கிட்டே. அம்மா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு எனக்கு வந்தது பாரு ஒரு மூடு, உன்னை அப்படியே இழுத்து போட்டு செஞ்சு சேக்கே. சரி விடு விடு. அப்போதான் யோசிச்சேன், அவள் லைஃப் அவள் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பாரு. அப்போ அந்த 4 வருஷமா நான் தான் கண்ணி கழியாமல் வந்திருப்பேன். ஏய், கண்ணி கழியாமலாம் சொல்லக்கூடாது. சரி விடு, 4 வருஷமா அப்படியே ஒரு மாதிரி சாமியார் மாதிரி இருந்திருப்பேன். மொத்தம் அவ சேக்கே. ஏய் சாரிடி, கண்ட்ரோல் பண்ணுறேன்டி நான். இப்போ விடு, அது ஒரு ஃப்ளோவில் வந்துன்னு இருக்குல்ல. சரி, எனக்கு அதை பார்த்து செம்ம ஷாக் ஆயிடுச்சுடி. எத்தனை பேர் ஏம்மா, நீ என்னடா இப்படி பேசுகிற? ஏன் அது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் இதுதான் என்னோட லாங்குவேஜ், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன் உங்ககிட்ட. இப்படி தான் பேசுவேன், இனிமே என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், சொல்லு. எனக்கு நிஜமாக செம்ம ஷாக் ஆயிடுச்சுடி பார்த்ததும். எப்பா, அதைத்தான் ரெக்கார்ட் பண்ணி அவகிட்ட காமிச்சேன். அவளும் பயந்துக்கிட்டு சைன் போட்டா. அதுக்கெல்லாம் பயப்பட்டா சைன் போட்டாங்க. ஆக்சுவலாக இன்டர்நெட்டில் விட்டுருவேன்னு மிரட்டினேன். சேக்கே, இப்படி மிரட்டி தான் டிவோர்ஸ் வாங்கினேன். ஆமாம்.
ஏன் ஏன்னா எனக்கு உன் கூட வேணும். நீ இந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அதெல்லாம் என்கிட்ட வேணாம் சரியா? எவ்வளோ எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். இதே உன்கிட்ட நான் அந்த மாதிரி நடந்து பண்ணா மாட்டேன். உன்கிட்ட நான் ரொமான்டிக்கா அப்படியே ம் அப்படின்னு கிட்ட வர ட்ரை பண்ணுறான். மூடிட்டு தின்னு. ஏய் என்னடி சார் சார் என்ன அப்புறம் என்னங்க என்னங்க என்ன அப்புறம் ஜேகே ஜேகே என்ன இப்போ இங்கே வந்துருச்சு. அடுத்து போடா வாடான்றதுக்குள்ள மரியாதையாக சாப்பிட்டுடு. நீ காலையில் பண்ணதே எனக்கு காலை அந்த மாதிரி உதுருது. நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் போகாமல் இருந்திருக்கணும். அம்மா நான் படுத்தே நின்றுருப்பேன். ஏதோ அங்கே போயிட்டு வந்ததுனால அது அந்த போலீஸு அந்த பயத்தில் அப்படியே கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. இல்லைன்னா நீ பண்ணதுக்கு எப்படி பண்ணுற? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? தெரியுமா? உள்ள விட்டப்ப ஃபீல் பண்ணேன். அவ்வளோ டைட்டா. சீக்கி போதும். பாரு காஜி மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். நான் காஜி தாண்டி உன்கிட்ட. வேற எவகிட்ட நம்ம இப்படிலாம் பேசுறது? அது சரி. ஆனால் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? ம் தெரியும். பண்ணது யாரு? ஜேகேல. அப்பப்பா ரொம்ப தான். பின்ன அப்படியே அடக்கி வச்சிருந்த எல்லா வித்தையும் உன்கிட்ட டங்கன்னு இறக்கியிருக்கேன்ல அப்படிதான் இருக்கும். ஜேகே நீ ரொம்ப பர்வெட் மாதிரி பேசுற. அச்சஸ் கரோ பேட்டா. இப்படி தான் பேசுவேன் புருஷன். நீயும் என்ன கம்பெனி கூட இல்லை வைக்கப்படு ரெண்டுமே எனக்கு ஓகே தான். ஐயோ என்னங்க சாப்பிடுங்க. ஜேகேவும் அப்படியே சாப்பிட்றான். இருந்தால் நீ பண்ணது தப்பு தான் ஜேகே. ஒருத்தவங்களை இந்த மாதிரிலாம் மிரட்டி இருக்கக்கூடாது. ஏய் அவள் உனக்கு என்ன பண்ணா அதை தான் நான் அவளுக்கு திருப்பி பண்ணேன். நான் என்ன எல்லாரும் மாதிரி போய் காமிச்சிட்டா இருக்கேன். அவள் உன் வீட்டில் வந்து காமிச்ச மாதிரி அவகிட்ட மட்டும் தானே காமிச்சேன். நான் பண்ணது எதுவும் தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆகலை. நீ மூடு. நீ ஹீட் பண்ணிட்டியா? அதெல்லாம் பண்ணிட்டேன்டி. அப்படியா? ஏன் பார்க்கணுமா? இல்லை நீ சொன்னதும் 3 பேர்லாம் பண்ணாங்க நீ அதான். 3 பேர் அவளை பண்ணலடி. அவளை பார்த்துக்கினே அவனுங்களுக்கு பண்ணிக்கினானுங்க என்ன. அவளும் அப்படியே காமிச்சுனே இருக்கால. ம் எனக்கு அப்படியே ஒரு பான் வீடியோ பார்த்த மாதிரி இருந்தது. அவள் அங்கேருந்து இந்த வீடியோலாம் பார்த்தா நமக்கு அப்படியே டெம்ட் ஆகுமே அந்த மாதிரி. ஓ அப்போ அவளை பார்த்ததும் ஏச்சி மூடு. அந்த செனாரியோ சொல்கிறேன். ஏன் அதான் சொன்னேனே அங்கே அப்படியா பார்த்ததும் எனக்கு உன்னை தான் ஏற்று போட்டு செய்யணும் போல. ஹீ ஹீ போதும். நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீ இன்னைக்கு இப்போது ஹாலில் படுத்து தூங்குவேன். நான் உள்ளே படுத்து தூங்குவேன். இல்லை நீ உள்ளே படுத்து தூங்க நான் ஹாலில் படுத்து தூங்குறேன். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்கும். ஏய் நான் அச்சன் வை. அடிப்பியா அடி. ஃபிசிக்கல் அட்டாக்மா. நான் சொல்கிற அட்டாக் இது வேறு டைப் ஆஃப் ஃபிசிக்கல் அட்டாக். தாங்க மாட்டேன். எனக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. எந்திரிச்சு போய் தட்டுக்கு உள்ளே வச்சுட்டு அவள் கிச்சன்லேருந்து வெளியே வரா. ஜேகே உள்ளே போகிறான். ஸோ அவனை வச்சுட்டு வரட்டும் அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். அவன் உள்ளே போயிட்டு அவள் சாப்பிட்ட தட்டு அவன் சாப்பிட்ட தட்டு ரெண்டுத்தையும் கழுவி அப்படி ஓரமாக வச்சுட்டு நான் அப்புறமா கழுவி இருப்பேன்ல. தானே ரொம்ப மேலே வாங்கி டயர்டாகிட்டேன்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை வா 2 தட்டு கழுவத்தில் நான் ஒன்றும் வந்து போயிட மாட்டேன் அப்படின்னு அவளை தூக்கிட்டு அப்படியே ரூம் போகிறான். என்னங்க இப்போ தாங்க சாப்பிட்டேன் கொஞ்சம் சரி சரி ரெஸ்ட்டு தான் அப்படின்றான். சரி 2 பேரும் தூங்கிட்டாங்க. தூங்கி ஜேகேக்கு ஒரு 1:30 அந்த மாதிரி மொழிப்பு வந்திருக்கும். எந்திரிக்கிறான். எந்திரிச்சு வயனை பார்த்துட்டு ஐயோ ஏன் தூங்குறா? ஏந்திரு ஏந்திரு. ஜேகே அமைதியாக படுங்க ஜேகே அப்படின்றா. ஜேகே ஆஹா ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டான். அவன் லெக்கை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அவன் என்ன சார் அவன் கையில் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அவளுக்கு அங்கே கீழே வாயில் பண்ணிட்டு இருக்கான். வயனுக்கு தூக்கத்தில் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் ஆகுது. அப்படியே பொறுமையாக எந்திரிக்கிறான். சமூக்கா ஜேகே ம் ஜேகே ஜேகே ம் ஜேகே அப்படின்னு எந்திரிச்சு உட்காந்து இன்சர்ட் பண்ணுறான். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவன் மேலே படுக்கிறான். லைட்டாக அவன் பாடியை மட்டும் அங்கே கீழே அவள் உடம்போட அழுத்தி உள்ளே ரொம்ப பொறுமையாக வெளியவே எடுக்கல. அப்படியே உள்ளே வச்ச மாதிரியே இன்சர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு செம்மையாக இருக்குது. ஐயோ சோ சோ என்னடி ரொம்ப மோசமாக பண்ணுறேனா? சூப்பராக பண்ணுறேனா? சூப்பராக பண்ணுறீங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. ம். ஆ ஜேகே ஒரு 20 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டான். இப்போது முடிச்சிட்டா அப்படியே அவள் பக்கத்தில் படுத்திருக்கான். நீ ரொம்ப மோசம் ஜேகே. தூங்கிட்டு இருக்கேன்ல எங்கடா விடுறியா? அது ஒரு 2 3 நாள் நம்ம அப்படியே செஞ்சுனே இருந்தோம்னா சரியாக போயிடும். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை பொறுமையாக பத்திரமா பார்த்துப்பேன். ஈ
ஐய! அதனால இந்த பல்ல காமிச்சு ஏமாத்திடு. அப்படின்னு அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. ஸோ இப்படி தான் இவங்க டேஸஸ் போயிருக்கும். ஒரு 3 மந்த் கிட்ட இவங்க இதே மாரி லிவ் இன்ல தான் இருந்திருப்பாங்க. வயனும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜேகே ஸ்டில் அங்க தான் ப்ரொஃபஸரா இருக்கான். ஜேகேக்கு ஒரு நிம்மதியான தூக்கம், நிம்மதியான வாழ்க்கை. இந்த 3 மாசம் ஜேகே அந்த மாரி வாழ்ந்திருப்பான். செக்ஸுக்கும் பஞ்சம் கிடையாது, லவ்வுக்கும் பஞ்சம் கிடையாது, சந்தோஷத்துக்கும் பஞ்சம் கிடையாதுன்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்திருப்பான் ஜேகே. ஜேகேக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஜேகே அப்படியே ஸ்லோவா இன்னைக்கு வயன்கிட்ட வரா. பொண்டாட்டி, பொண்டாட்டி. ம். குக்கிங் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. நாளைக்கு உன் டர்ன் தான். எனக்கு காலையிலே கொஞ்சம் சீக்கிரம் நான் போயிடுவேன். எனக்கு காலையில எதனா சாப்பிட மட்டும் பண்ணி தாயேன். சரிம்மா. எத்தனை மணிக்கு போற? நான் நாளைக்கு 8:00லாம் இங்கேருந்து போயிடணும். இங்கேருந்து போய் ஆஃபீஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 8:20க்குன்னா நான் ஆஃபீஸ் உள்ள இருக்கணும். அவ்வளோ சீக்கிரமா? ஏன்டி? நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் தான் அத ப்ரெசென்ட் பண்ண போறேன். அதனால ஒரு ரிஹர்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. 10க்கு மீட்டிங். நான் காலையில போய் 9க்கு முன்னாடியே அங்க ஆஃபீஸ்ல ஒரு ரிஹர்ஸ் பார்க்கணுமா? இதுலலாமா ரிஹர்ஸ் பார்க்குறீங்க? இல்ல ஃப்ரெஷர்ல இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு சொல்லி தருவாங்களாம். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்றாங்களே. சரி விடு, ஒண்ணும் பண்ண முடியாது. நான் காலையில எந்திச்சு சமைச்சு தரேன். ஓகே. நாளைக்கு காலையில நான் பண்ணுவேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி, நான் அப்ப வந்ததே வேற விஷயமா. என்ன? அப்படின்னு அடுப்ப சிம்ல வச்சுட்டு அவள திருப்புறான். என்ன வச்சிருக்க பின்னாடி? ஜிகே அப்படியே பின்னாடி இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்குறான். என்னடா? ஓப்பன் பண்ணி பாரு. உள்ள ரொம்ப அழகா ரெட் கலர் சில்க்ல கோல்டு பார்டர் வச்சு ஒரு சாரி. எனக்கா? ஆமா. நம்ம கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கா? நான் நமக்கு கல்யாணமே ஆகலைல என்னவோ. ஜிகே அப்படியே அவ ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் தரான். இன்னும் கல்யாணம் ஆகல. இப்பதான் பண்ண போறோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டியா? அதெல்லாம் முடிச்சுட்டு தான் உன்கிட்ட வரேன். சூப்பர்டா. ரொம்ப கிராண்டாவா? ரொம்ப கிராண்டா. ரிசப்ஷன் நெக்ஸ்ட் மந்த்து தான். இது வெறும் இப்போ கல்யாணத்துக்காக மட்டும். சும்மா கொஞ்சம் பேர் மட்டும். ஓகே ஜேகே. ம். நாளைக்கு காலையில் இல்லை, பயப்பட வேண்டாம். ம். 2 டேஸ் லேட்டர் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவளுக்கு சமைச்சு கொடுத்துருப்பான். அவ்வளோ கிளம்பி போயிருப்பா. 2 நாள் நல்லா போச்சு. வயன் ரூமில் சாரி கட்டிட்டு இருக்கா. ஜேகே வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு வந்து ரெடியாக நிற்கிறான். வயன்மா, அந்த வந்துட்டேன் ஒரே நிமிஷம் அப்படின்னு செம்ம அழகா இறங்கி வரா. ஜேகேக்கு அதை பார்த்ததான், ஐயோ இப்பவே எந்திரிக்கிறானே. ஏய் தம்பி, கொஞ்ச நேரம் படுறா, கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறேன். பாவம் புள்ள அழகா ரெடியாக இருக்கு. அலங்கோலம் ஆக்கிடுவேனே நான். ஐயோ. ஷோ. சாந்தி சாந்தி. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவகிட்ட வந்து என்னதோ, ஏய் எதையடி இப்படிலாம் கிளம்புற? ஏன் என்னாச்சு? செம்மையா இருக்குடி. ஓ, ரொம்ப அழகா இருக்குடி. ஓ. ஏய், நான் கதையை சொல்லின்னு இருக்கேன். ஓ ஓ இருக்கேன். சரிங்க வயான். ம். ரொம்ப அழகா இருக்கு. ஓகே ஓகே. சரி, நானே பிள்ளை கண்ணு வச்சிட போறேன். கிளம்பலாமா? ம். கூட்டிட்டு போறான். ஜேகேயோட அப்பா அம்மா அங்கே இருக்காங்க. வயன் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஜேகே, என்ன இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? இருடி. என்ன ஜேகே, ஸ்டார்ட் பண்ண வேணாமா? அட இருடி, ஒரு கெஸ்ட் வராங்க, அதான் வெயிட் பண்ணுறேன். யாரு? வயனோட பேரண்ட்ஸ் அங்கே வராங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டு வெல்கம் பண்ணுறான். ஆனால் வயனுக்கு இன்னுமே அவங்க மேலே கோவம் போகவே இல்லை. இந்த பாசன்றதை தாண்டி நம்மளை எப்படி அவங்க இப்படி நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வெறுப்பு வந்துருச்சு அவங்க மேலே. ஸோ வயன் பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. இவங்களையும் கூப்பிட்ட. என்னம்மா, உன் கல்யாணத்தில் அப்பா அம்மா இருக்க வேணாமா? அவங்க என்னென்ன பேசுனாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் நீயே ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ அவங்க இல்லையேன்னு. அப்படி ஜேகே சொன்னதும் வயன் அப்படியே அமைதியாயிட்டா. 2 பேருக்கும் அழகாக தாலி கட்டி முடியுது. ஒரு 2 ஹார்ஸ் அவங்க எல்லாம் ஒன்றா கோவில்லே இருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க தனியாக அவங்க தனியாக எல்லாம் கிளம்பியாச்சு. வீட்டில் ஒரு முரட்டு சீக்க ஜேகே பயங்கரமாக செய்கிறான். டீ போடா, கல்யாணம் அன்றைக்கே டிவோர்ஸ் பண்ண வச்சிடாத. ஏய், நீ எவ்வளோ டிவோர்ஸ் கேட்டாலும் நான் தரவே மாட்டேன்டி. வச்சிருவேன். டிவோர்ஸுன்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க, புரியுதா? நானும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஜேகேயோட கண்ணை பார்த்ததும் ஜேகே அப்படியே ஃபுல்லாக டைட்டாக இன்சர்ட் பண்ணுறான். ஜம் ஜம்
ஜங்குக்கா என்னடி? ஆ என்ன? என்னடி? ஒன்றும் இல்லை. போதும் போதும் ஜேகே. முடிய போகுது இரு. அப்படின்னு சரி ஸ்பீடாக அப்படியே அந்த கிளாப் சவுண்டு வயன் காதில் அந்த மாதிரி விழுது. ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஸ்வெட் ஆயிருக்கு. அந்த ஸ்வெட்லேயே ஜேக்கி அப்படியே ஸ்டில் தேர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். முடிச்சிட்டேன் அப்படியே அபான்னு அவள் பக்கத்தில் படுக்கிறான். வயன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டி. சரி சரி அப்படின்னு அவள் கன்னத்தில் ஒரு கிஸ்ஸு அப்படியே தூங்குறாங்க. ஸோ இப்படி தான் இவங்க லைஃப் போகுது. ரொம்ப ஹாப்பியஸ்ட் கப்புள். இப்போ அவங்களுக்கு 5 இயர்ஸில் ஒரு குழந்தை இருக்குது. ஒரு பாய் பேபி. அவன் பேர் வந்து ஜூன். ஓகே. இப்போது வயன் பால்கனியில் நின்று காஃபி குடிச்சிட்டு இருக்கா. நைட்டு ஒரு 11 இருக்கும். இந்நேரம் ஏன்டி காஃபி குடிக்கிற? ஒர்க் இருக்குடா. சரி வயன்மா. என்ன பாரு. என்ன? தேங்க்ஸ். எதுக்குடா? என் வாழ்க்கையில் வந்ததுக்குடி. என்ன திடீர்னு? திடீர்னுலாம் இல்லை, இவ்வளோ நாள் மனசில் இருந்துச்சு. இப்போ என் செல்லத்தை பார்த்து சொல்லணும் போல தோணுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப. அடடா சீரியஸாடி? அப்படின்னு அவள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கேஸ் அங்கே பாரு. எவ்வளோ அழகாக இருக்கான்ல நம்ம பையன். எனக்கு இதெல்லாம் எவ்வளோ ஆசை தெரியுமாடி? நீ என் வாழ்க்கையில் வரலனா இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குமானே தெரில. எனக்கு அப்படியே ஸ்டில் அந்த என்றும் 16ன்னு வாங்கல, அந்த மாதிரி நம்ம இளமையாக ஃபீல் பண்ணுறோம் உங்ககிட்ட. உனக்கு என்னடா வயசாகுது? நீ பாய முறி. என்ன பார்த்துட்டே இருக்கா? எனக்கு இப்போ என்ன 34 வயசு ஆகுதா? ஒரு மாதிரி நல்லா இருக்குடி. உனக்கு சொன்னா புரியாது. என்ன ஜங்குக்கா? தேங்க்ஸ். அப்படின்னு அவன் கண் அப்படியே கலங்குது. என்னப்பா? ஒன்றும் இல்லடி. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஜிகே. உன்னை மாதிரி என்னை யாராலையும் பார்த்துக்க முடியாது தெரியுமா? ஓகே சரி. நீ ரொம்ப இப்போ எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுற. நான் நாளைக்கு தான் இதை பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் இன்றைக்கே பண்ணியே ஆகணும் போல். என்னது? இரு. ஓய் ஜூன். ஆமாம் மம்மி நாளைக்கு மார்னிங்